உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக இரண்டாவது முறை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுக்கு இல்லை போல தெரியுதே. அல்லேலூயா. ஒரு சிலரெல்லாம் பார்த்தா சந்தோஷம் தெரியும், உங்களை பார்த்தா அப்படி எதுவும் தெரிகிற மாதிரி தெரியல. இப்படி எதுக்காக இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. இருந்தாலும் என்ன பேச போகிறோனோ அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா? வந்துட்டீங்க, எதாவது கேட்டு போங்க. ஒரு தடவை வந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திப்பதில். குறிப்பாக நான் இன்றைக்கி ஐயாவை பார்த்தேன், சீனியர் பாஸ்டர் ஆஃப் ஆன்கோவா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஐயா, எனக்கு ஸ்பிரிட்டில் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. நாம் இருக்கிற நேரத்தை வசனத்துக்கே பயன்படுத்துவோம், சரியா? ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் கூடி வரும்படி பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கர்த்தர் இடைவெடுவீராக. என்ன நோக்கத்திற்காக இந்த கூட்டத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீரோ அதை நிறைவேற்றப்படுற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் 3 நாள் என்று நினைக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த பகுதி முழுவதும் நீர் கடந்து போக போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு இது ஒரு பெரிய ஆரம்பமாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கடைசி காலத்தில் நம்முடைய காலத்தில், குறிப்பாக நம்முடைய காலத்தில் நடைபெற வேண்டிய, நடைபெற்று கொண்டிருக்கிற, நடைபெற போகிற சில சம்பவங்களை வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஆண்டவர் சொல்லியிருக்க தீர்க்க தரிசன வசனங்கள்லேருந்து நாம் வரிசையாய் பார்க்க போகிறோம், சரியா? அதில் குறிப்பாக நம்ம ஏன் தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம்னா, தானியேல் இடத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு அந்த தானியேல் புஸ்தகத்தை படிக்கிறவங்க விருப்பப்பட்டவங்க இருப்பீங்கன்னா அதை 2 பகுதியாக நீங்கள் படிக்கணும். 1 முதல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி, 7 முதல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி. 1 முதல் 6 வரைக்கும் தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இருக்கும். 7 முதல் 12 வரைக்கும் தானியேலுடைய ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவனுக்கு தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளாக இருக்கும். இந்த 2 பகுதியாக நீங்கள் பிரித்து படிக்கும் போது தானியேல் புஸ்தகம் ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். அதில் குறிப்பாக ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். 7ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது எல்லாவற்றையும் எழுதி ஒரு புஸ்தகமாவை முத்திரை போடு அப்படிங்கிறார். புஸ்தகமாக எழுதுறது மட்டும் இல்லை, அதை என்ன பண்ணிடு, சீல் பண்ணிடு. சீல் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை என்ன பண்ணிட்டு புதைச்சி வச்சிரு அப்படிங்கிறார். இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதோட அர்த்தம் என்னன்னா, வெளிப்படையாக நீங்கள் பார்க்கணுன்னா அந்த புஸ்தகத்தை யாரும் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். குறிப்பிட்ட காலம் வரைக்கும், முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படிங்கிறார். ஒருவேளை யாராவது தோண்டி எடுத்துட்டாங்கன்னா, புதை பொருளாக வைத்து தோண்டி எடுத்துட்டாங்கன்னா கூட அந்த புஸ்தகத்தை அவங்க படிக்கக்கூடாது. அது சீல் பண்ணியிருக்கணும், ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்த புஸ்தகம் ஓப்பன் ஆகாது. யார் ஓப்பன் பண்ணுவாங்கன்றது நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குது அந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ முடிவு காலத்தை பற்றின விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அப்போ அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டால் தான் அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு நம்ம சொல்லி பார்க்க முடியும். இந்த முத்திரைகள் எங்கே உடைக்கப்படுகிறது வாசிங்கள். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 5ஆம் அதிகாரம் முழுக்க அந்த முத்திரைகளின் அந்த புஸ்தகத்தை பற்றி தானே அங்கே இருக்கு. ஒரு புஸ்தகத்தை பார்க்குறாங்க, அதை உடைக்க யாருமே இல்லைன்னு பார்க்குறாங்க. அதில் வானத்திலும் பூமியிலும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் 7 முத்திரைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அந்த புஸ்தகத்தை பிதாவின் கையில் இருக்கிறது, சிங்காசனத்தில் வீட்சகருடைய கரத்தில் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் வந்து வாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அதை வாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அந்த முத்திரையை உடைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிறதுக்கு ஆளே இல்லையாமா. முத்திரை போட சொன்னது தானியேல, அதை உடைக்கிறதுக்கு ஆளே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து அந்த முத்திரைகளை உடைக்கிறார். எங்கே உடைக்கிறார்னா 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான சம்பவங்களுக்கும் தானியேல் கிட்ட சொல்லப்பட்டதான சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆண்டவர் தானியேல்கிட்ட சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், தானியேல் புஸ்தகத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இது 2மே ட்வின் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட இதையும் சேர்த்து தான் நம்ம படிக்க முடியும். இதில் உள்ள ரகசியங்கள் அதில் இருக்கும், அதில் உள்ள வெளிப்பாடுகள் இதில் இருக்கும். இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுமே,
மொத்தமாக உங்களுக்கு அதுக்கு புரியும். ஸோ இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தானியேலுக்கு சில காரியங்களை கொடுத்து இந்த இடத்துல அதை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? யோவானுக்கு அதை வெளியரங்கமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நம்ம அதில் தான் இப்போ படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து அதை படிக்கும் பொழுது ஒரு சிலர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய செய்தி இப்போ செய்தி எடுத்துகிட்டு போகும்போது ஒரே வார்த்தையில் அதை என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க அதை ஒரு மாதிரி உங்களை அந்த வசனத்தை கேட்டதை எல்லாத்தையும் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட நான் எங்கே எதுன்னு சொல்ல விரும்பலை, சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் செய்தியில் பேசியிருந்தோம். அதை இங்கே கனடாவில் ஒருத்தர் கேட்டுட்டு, ஒரு நல்ல பாஸ்டர் தான் அவரும், கேட்டுட்டு அவர் என்ன இப்படி கள்ளோபதேசம் பேசுகிறாரு, அது அப்படி வருமா அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கிறார். அப்போ ஒரு சிலர்கிட்ட போய் கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறார், ஜெகன் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறார் அப்படின்ட்டு. அப்போ அதை கேட்டு இன்னொரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், இது என்ன இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு. அப்புறம் உட்கார்ந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண, இதுதான் பேசியிருக்கேன்ட்டு. அவரும் அதுக்கு முன்னாடி கேட்டவரும் முழு செய்தியை கேட்கல, யாரோ சொன்னாங்கன்றதை மட்டும் கேட்டுட்டு அவர் சொல்லிட்டாரு, 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டாரு, அது தப்பாக இருக்குங்க அவர் உபதேசம்னு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அப்போ இவருக்கு கரெக்டாக தானே இருக்குது, எல்லாமே சரியாக தானே இருக்குது, ஏன் அவர் அப்படி சொன்னாருன்ட்டு அப்புறம் பார்த்தா அவர் ஏதோ ஒரு சும்மா கேட்டு, அதாவது சில நேரங்களில் இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸில் யாராவது கொஞ்சம் கட் பண்ணிலாம் போட்டிருப்பாங்க, இல்லை யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு உடனே அது செய்தி 1.5 மணி நேரம், எல்லா செய்தியுமே குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம். அது நம்ம ஆரம்பிக்கும் போது உள்ளது நடுவில் உள்ளதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை யாராவது ஷார்ட்டையோ கட் பண்ணி போடும்போது அவங்க போடுறதை இவங்க வச்சுக்கிட்டு அது சரியா தப்பா ஜட்ஜ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த செய்தியை கேட்டாலும் முழுசாக கேளுங்க. அந்த முழுசாக கேட்டால் தான் உங்களுக்கு அதுக்கான என்ன காரணம் நமக்கு புரியும், இல்லாவிட்டால் புரியாது. யாராவது ஒருத்தரை வச்சு சொல்கிறத கேட்டு நீங்கள் அப்புறம் அது தப்பு பண்ணால் அது உங்கள் பாடு. ஆனால் சொல்கிறேன், இப்போ நம்ம எடுக்க போகிற செய்தியும் அப்படி தான். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய கருத்து என்னன்னா, அது வருகைக்கு பின்னாடி, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நம்புறாங்க. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி தான் நடக்குமா இல்லை சபை காலத்தில் நடக்குமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 6ஆம் அதிகாரம் ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் 3 அதிகாரத்தில் சபையை குறித்து சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுங்கிறதுக்கான எங்கேயுமே இல்லை வசனத்தில். அதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்றார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, சபை 4ஆம் அதிகாரத்தில் மேலே போயிருச்சு, இங்கே ஏறிவான் ஆண்டவர் யோவானை தான் சொன்னாரு அப்படின்னு சொல்ற, சபையை தான் சொல்றாருன்னு. அங்கே சபையை சொல்லவில்லை, யோவானை தான் சொல்லுகிறார். ஏன்னா சபைக்கும் யோவானுக்கும் என்ன இல்லை, ஒப்புமை கிடையாது. ஸ்திரீக்கும் சபைக்கும் ஒப்புமை இருக்கிறது, மனவாட்டிக்கும் சபைக்கும் ஒப்புமை இருக்கிறது. யோவானுக்கும் சபைக்கும் என்ன இல்லை, ஒப்புமை இல்லை. திருப்பி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், யோவானை பார்த்து சபைக்கு எழுது தான் சொல்றாரு. யோவான் சபை அல்ல. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக, கேட்கிறவனும் வாய் என்பானாக. அவன் மனவாட்டி வேற, கேட்கிறவன் வேற. இவைகள் எல்லாம் உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறவன் சொல்லி யோவான் தனியாக எழுதுறார். எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, சபை 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்துக்கு போகல, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோகத்தில் நிற்குது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைகளிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் இருக்கு. இவங்க தான் சபை. அதுக்கப்புறம் தான் கீழே கேட்கிறாங்க, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்பது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்லாம் அங்கே இருக்கு. ஸோ 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் போய் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள்லாம் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டியது. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடக்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா நம்ம காலத்தில் நடக்கணும். ஸோ நம்ம காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அது 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இப்போ அது நடக்காது, இனிமேல் தான் நடக்க போது சொல்லிட்டா நீங்கள் அதை படிக்க போறதில்லை. அது எதுக்கு இப்போ நமக்கு அப்படின்னு கேட்டு ஒரே லைனில் எடுத்து போட்டுருவாங்க. அப்போ அது நடக்கும்போது உங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, பைபிளில் இருக்குதா, அப்போ ஏன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்க தொடங்கிடுவீங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்கள் ஆயத்தமாவீங்க. நினைவே அழிய போகுதுன்னு தெரிஞ்சாதானே அவங்க ஆயத்தமாவாங்க. உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. தெரியலன்னா அன்னைக்கு நைட்டு சங்காரத்தூதர் கொல்ல போறான்னு தெரிஞ்சாதானே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தங்கள் நிலைக்கால்களில் பூசுவாங்க. தெரியாட்டி ஸோ ஆயத்தத்துக்காக தான் முன்னாக சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவர் எதுக்கு முன்னாடி எழுதி கொடுக்கிறாருன்னா, பின்னாடி வரப்போற அழிவிலிருந்து நம்ம தப்பிப்பதற்காக எழுதி கொடுக்கிறார். ஆனால் நாம அப்படி என்ன செய்யறது இல்லை, அதுக்காக அதை படிக்கிறதே இல்லை. இன்னொரு விஷயம், இதெல்லாம் நடக்காதுன்னு விட்டுறோம் வேறையா, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும்போது மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அதுதான் இருக்கு. இப்போ கொரோனா வந்தபோது அப்படிதான் மாட்டிட்டு முழிச்சோம் நம்ம எல்லாருமே. சபை அனுபவிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய காலத்தில் நம்ம ஜென்ரேஷனில் நடக்க வேண்டியதான விஷயம். எப்படி சொல்றீங்க நம்ம ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் 4 குதிரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெள்ளை குதிரை, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சிவப்பு குதிரை, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கருப்பு குதிரை, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மங்கிர நிறமுள்ள குதிரை. 4 ஹார்சஸ் பற்றி அங்கே இருக்கு. ஒயிட்,
ரெட், பிளாக் அண்ட் பேல் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த குதிரைகளை குறித்தும் இந்த குதிரைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா இது நமக்குள்ளே இப்ப நடந்து கொண்டிருக்கிறதான சம்பவங்கள். குதிரைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல குதிரைகள் என்றால் ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்ன ஆவிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை பூமியில செய்யக்கூடியதான ஆவிகள். இப்ப ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்திலேயே சொல்றாரு, சகரியாவில் அவர் என்ன சொல்றாரு, கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிற்று, கர்த்தருடைய சித்தத்தை அது செய்து எனக்கு மனசாந்தியை கொண்டு வந்தது அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ த ஸ்பிரிட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பொதுவாக ஒரு பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க தங்களுடைய திட்டத்தை ஜனங்களுக்கு செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு கீழே இருக்கிறதான மினிஸ்டர்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ்க்கு அதை சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்ட்ட சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தனக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ்ட்ட சொல்லுவாங்க. அவங்க போய் தான் ஜனங்களுக்கு செய்வாங்க. இதுதான் ஒரு புரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராஜா காலத்தில் கிங்டம்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜா இருப்பார், அதுக்கு ஒரு மந்திரி இருப்பார், அதுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார், அவர் போய் செய்வார். இது ஒரு புரோட்டோகால். அதே மாதிரி தான் பரலோகம் தேவன் தன்னுடைய திட்டத்தை பூமியில் செய்வதற்கு தூதர்களை வைத்திருக்கிறார், ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டின் வழியாக தான் அவர் அதை செய்வார். அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன செய்வாங்க, அந்த தூதர்கள் ஏஞ்சல்ஸ் நம்ம சொல்றோம், ஆவிகள்னு சொல்றோம். அவங்க பூமியில் என்ன செய்வாங்க, அந்த காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த 4 குதிரை என்பது 4 ஆவிகளை குறிக்கிறது. 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அதையே சொல்றார், இந்த 4 ஆவிகளாம் என்று சொல்லுகிறார். ஸோ இப்போ அந்த 4 குதிரைகள் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறது, என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறத நாம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, இந்த 4 குதிரைகளை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த முதலாவது வர வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்கு சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம சில காரியங்களை வாசிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை தோவின் மகனாக பெரகியாவின் குமாரனின் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. இதெல்லாம் இந்த வேர்டு, இந்த இயர், இதுக்கு பின்னாடி எல்லாம் நிறைய தேவனுடையதான திட்டங்கள் இருக்கு. நம்ம அது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சகரியாவின் புக்கே நம்ம ஒரு 1 வீக் எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரியா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இந்த மாதிரி 1 மணி நேரம் எடுத்தோம்னா ஒரு 5 நாளைக்கு எடுக்கலாம். அவ்வளோ கிளாஸ் இருக்குது அதில். ஆனால் குறிப்பாக இந்த சகரியாவின் புஸ்தகத்தில் ஏன் நம்ம இதை வாசித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியம் நடக்கும் பொழுது எப்போ நடக்குது, ஏது நடக்குது எல்லாத்தையும் அங்கே தெளிவாக இருக்குது. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 11ஆம் மாதம் ஆகிய சேபாத் மாதம் இப்படிலாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஆண்டவர் நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். அதுல 8வது வசனத்துல, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஒரு புருஷன் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. இந்த சிவப்பு குதிரையை பத்தி நம்ம அங்க பாக்குறோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். சிவப்பு குதிரை. இந்த சிவப்பு குதிரை ஆண்டவர்கிட்ட என்ன கேக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எப்பொழுது அவங்க கேட்குறாங்க 12வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனையின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கடும் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று கேட்கிறார். 70 வருஷமா நீங்க எருசலேம் மேல கோபமா இருக்கீங்களே, எது வரைக்கும் இறங்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி காலத்தில் திரும்பி வருவார்கள், நாம் எல்லாம் அறிந்ததான ஒரு விஷயம். அது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஓசியாவில் இருக்கு. அவங்க கடைசி காலத்தில் திரும்பி வருவாங்க. அவங்க திரும்பி வந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1948வது வருஷம் திரும்பி வந்தாங்க. அதுல இருந்து கரெக்டா 70வது வருஷம் கணக்கு பண்ணீங்கன்னா 2018. இந்த 2018 முடியும் பொழுது, 70 வருஷம் முடியும் போது, அந்த 2018 தான் எருசலேம் தலைநகராக மாறியது. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 70 இயர்ஸ் கணக்கு, கரெக்டா 70 இயர்ஸ் முடியுது. இந்த 70 இயர்ஸ் முடியும் போது அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த 70 வருஷமாக எருசலேம் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் கோபமா இருக்கீங்களே, எப்போ எங்களுக்கு இறங்குவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதி மேல என் கோபம் மூண்டது அப்படின்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு? 15வது வசனம், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆஃப்டர் 70 இயர்ஸ் 2018க்கு பிறகு, உங்க கணக்கு நம்ம கணக்கு படி இந்த கணக்கு முடிஞ்ச பிறகு புறஜாதியின் மேல கோபம் வருது. கோபம் வந்த உடனே இந்த சிவப்பு குதிரையை தான் புறப்பட்டு போகுது. சிவப்பு குதிரை போய் ஜனங்கள் மத்தியில சில காரியங்களை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் மத்தியில எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 7வது வசனம், சிவப்பு குதிரைகளை வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர் போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியில் சுற்றி திரிந்தது. இந்த சிவப்பு குதிரை 70 வருஷம் கழிச்சு ஆண்டவரை கேட்குது, ஆண்டவரே எது வரைக்கும் இப்படி இருப்பீங்க, கோபமா இருப்பீங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு புறஜாதியார் மற்ற எல்லார் மேலேயும் கோபம் வந்துடுச்சு, தேவ ஜனங்கள் விட்டுட்டு மிச்சம் எல்லார் மேலேயும் கோபம் வந்துடுச்சு, நான் என்னுடைய கோபத்தை உலகம் எங்கும் காட்ட போறேன் அப்படிங்கிறார். அதான் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டேன்னா அவர்கள் போ என்றார்.
இப்ப சிவப்பு குதிரைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அதான் இப்ப இம்பார்ட்டன்ட். சிவப்பு குதிரைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ அவர் 2ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், சிவப்பு குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருந்தான், அவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போன அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. ஸோ அந்த 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிவப்பு குதிரைன்னா என்ன, அதன் மேல் ஏறி இருக்கிறவன் ஒரு பட்டயத்தை பிடித்திருந்தான், பெரிய பட்டயம் பிடித்திருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த பட்டயம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும், சிவப்பு குதிரைனா என்ன அப்படின்றத நமக்கு முதல்ல பார்க்கணும். இப்போ இந்த பட்டயம் என்பது குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருந்தான், அவன் கையில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. பொதுவாக வேதத்தில் 3 பேர்கிட்ட தான் பட்டயம் இருக்கும். ஒன்று தேவனிடத்தில் இருக்கும், இன்னொன்று மனுஷங்கிட்ட இருக்கும், இன்னொன்று தூதன் கையில் இருக்கும். தேவன்கிட்ட இருந்த பட்டயம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 17 முதல் 20 வசனத்தில் ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது மனுஷன் கையில் உள்ள பட்டயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யுத்தம், சண்டைக்கு மனுஷன் வர்றது. இப்போ நேபுகாத் நேச்சார் வரும்போது நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் உன்மேல் வரும் அப்படிம்பாரு. அப்புறம் கோலியாத் பட்டயத்தோடு கூட வந்தான் அப்படின்னு இருக்கிறது. ஸோ தாவீது காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு இருக்குது. இப்படி நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பட்டயம் என்பது மனுஷன் கையில் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம் அப்படின்னு அர்த்தம். தூதன் கையில் பட்டயம் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மட்டும் நீங்க வாசிங்க, ஏன்னா இப்போ நமக்கு இது தேவை இல்லையா, அதுக்காக சொல்றேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் நான் சொல்றேன் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. தூதன் கர்த்தருடைய பட்டயத்தை வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது? கொள்ளை நோய் அப்படிங்கிறது. ஒருவேளை தூதன் தான் வச்சிருந்தானா கர்த்தருடைய பட்டயம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலயே 16வது வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். தெளிவா இருக்கு. ஒரு தூதன் பட்டயத்தை ஒரு பட்டணத்து மேல் நீட்டினால் என்ன வரும்? கொள்ளை நோய் வரும் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் இதுதான். இப்போ நீங்க 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. இப்போ வசனம் சொல்லுது, சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் என்ன பண்றான்? ஒரு பட்டயத்தை பூமி எங்கும் நீட்டி இருக்கிறான்னு இருக்கு. அப்படிதானே இருக்குது? பூமி எங்கும் நீட்டி இருந்தான் அப்படின்னு இருக்கு. இங்க நீங்க சகரியாவில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சிவப்பு குதிரை என்றால் பூமி முழுக்க சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன அப்படி இருக்கு. பூமி முழுக்க சுற்றி. அப்போ இந்த 2 வசனமும் ஒன்னு சொல்லுது, ஒரு கொள்ளை நோய் 70 வருஷம் கழிச்சு 1948 இருந்து 2018 வரைக்கும் 70 வருஷ காலம் முடிஞ்சு ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க சுற்றி திரியும். பூமி முழுக்க வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு நோய், கொள்ளை நோய் வருதுன்னா ஒரு நாட்டுக்கு வரும் அல்லது ஒரு மாநிலத்துக்கு வரும், ஒரு கான்டினென்ட்டுக்கு கூட வரும், ஒரு கான்டினென்ட்டாக ஒரு கண்டத்துக்கு கூட வரும். ஆனால் பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும், பூமியில் உள்ளவர்கள். அடுத்து அந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க வாசிக்கும் போது 4வது வசனத்துல அது எப்படி மரணத்தை கொண்டு வரும்னு கூட ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். எப்படி கொண்டு வருமா? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. பூமியில் உள்ளவர்கள் எப்படி வருமா அந்த மரணம்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குவாரண்டைன் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, மறந்திருக்க மாட்டீங்க. தனித்திரு அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் விலகி இருக்க சொன்னாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனா கோவிட் உங்க எல்லாருக்கும் தெரியும். 2019 ஆரம்பிச்சு உலகம் முழுக்க வந்துச்சு. அது எந்த மாசம் ஆரம்பிக்கும், எப்படி வருங்கிறது கூட நீங்க வாசிச்சு, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிச்சோம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிச்சோம் இல்லையா? அதுல கூட அதுல மிக தெளிவாக அதுல சொல்லப்பட்டிருக்கும். சோ இப்போ அது ஆரம்பிச்சிச்சு, பூமி முழுக்க வந்தது. எப்படி வந்தது? வெறும் மனுஷன் வழியாக மட்டும் வந்துச்சு. காத்து வழியாகவோ வேற எப்படியும் அது பரவல. ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவச்சு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுக்க பரவச்சு. வுகான் மாநிலத்தில் சைனால ஆரம்பிச்சிச்சு. ஏறக்குறைய 190 நாடுகளுக்கு அது பரவிச்சு நம்ம சொல்லி பார்க்கிறோம். போன நாடுகள் எல்லாத்திலையும் மரணம். அது போன நாடுகள்ல மரணம் இல்லாத நாடே கிடையாது. 99.99% அது போன எல்லா இடத்திலும் மரணம் இருந்துச்சு.
வேதம் சொன்னபடியே துல்லியமாக ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுக்க பரவியது. மனுஷன் மூலமாக 1 to 1 ஒருவர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவச்சு. அதுலயே 2-3 அலைகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு, செகண்ட் வேவ்ல ஒருத்தர் மூலமா 4 பேருக்கு, தேர்ட் வேவ்ல ஒருத்தர் மூலமா 32 பேருக்கு இப்படி பரவச்சு. இப்படி பரவி உலகம் முழுக்க மரணத்தை கொண்டு வந்துச்சு. இது எப்போ வரணும், இந்த சிவப்பு குதிரை எப்போ வரணும் அப்படின்னா கரெக்டா 70 வருஷம் கழிச்சு வரணும். அந்த சிவப்பு குதிரை கேட்குது, இந்த 70 வருஷ காலமாய் எருசலேமின் மேல் நீ கோபம் கொண்டிருந்தீரே. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், 1948 இஸ்ரவேல் வந்துருச்சு, 1967 எருசலேம் அவங்க கைக்கு வந்துருச்சு. ஆனாலும் அது தலைநகரா மாறவே இல்லை. தலைநகரா எப்போ மாறுச்சுன்னா 2018 தான் மாறுச்சு. ட்ரம்ப் வந்து தான் அதை மாத்திரத்துக்கு செஞ்சார். அது முடிஞ்ச பிறகு இந்த காரியம் கேட்கப்படுகிறது. இந்த 70 வருஷமா எங்க மேல கோபமா இருந்தீங்களே, எது வரைக்கும் இப்படி கோபமா இருப்பீங்க அப்படின்னு உடனே இப்ப கர்த்தர் சொல்றாரு, புறஜாதியார் மேலே எனக்கு கோபம் வந்தது, தேவ ஜனங்களை விட்டு புறஜாதியார் மேலே எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிவப்பு குதிரை உலகம் எங்கும், சிவப்பு குதிரை என்பது கொள்ளை நோய், உலகம் முழுக்க அது என்ன செய்யுமா, சுற்றி தெரியுமா. அதுல பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரம் சகரியால சொல்லும், அது சுற்றி திரிந்து கொண்டிருந்தன அப்படின்னு இருக்கு. இன்னைய வரைக்கும் கோவிட் இருக்குது, இப்ப வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேதாகமத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய 2500 வருஷத்துலேருந்து 2000 வருஷத்துக்குள்ள. ஏன்னா சகரியாவின் புஸ்தகம் 2500 வருஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் கடைசியாக நடக்கணும். ஏன் இதில் ரொம்ப அற்புதமாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓசியாவிலிருந்து அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களாக சொல்லிக்கிட்டே வருவார். ஓசியா 3:5 அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்வார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து அவங்களுடைய வீழ்ச்சியை பற்றி பேசுவார். அதற்கு பிறகு 12ஆம் அதிகாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சம்பவங்கள், நம்ம காலத்தில் இருக்கிற சம்பவத்தை பற்றி பேசுவார். அப்புறம் யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் வந்து யூரோப்பியன் யூனியனை பற்றி பேசுவார். 2ஆம் அதிகாரத்தில் வருகையை பற்றி பேசுவார். இப்படி ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே வருவார். நம்ம பழைய ஏற்பாட்டை எப்பவுமே எப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, நமக்கு பழைய ஏற்பாடு கிடையாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னாரு, அதையும் வேணும் இதையும் வேணும். நமக்கு பிரமாணம் தான் முடிஞ்சிருக்குது, அவங்க செய்ய வேண்டிய முறைமைகள் தான் கிடையாது. ஆனா வசனம் இருக்குது, அந்த வசனம் இன்னும் நமக்கு தேவைப்படுது. அதனால தான் நம்ம கிட்ட முழு பைபிள் இருக்கு. யூதங்கிட்ட பாதி பைபிள் தான் இருக்கு, நம்ம கிட்ட முழு பைபிள் இருக்கு. ஒரு கூட்டம் நீ கடைசி காலத்தில் என்ன சொல்றதுன்னா, பழைய ஏற்பாடு வேணாம், படிக்க வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட், முடிஞ்சு போச்சு, எதுக்கு நியூ டெஸ்ட்மென்ட் படிக்கணும்னு. இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ அடுத்து இதுவே முதல்ல பொய், இதுவே தப்பு. அடுத்து இப்போ அதோட அட்வான்ஸ்ட் ஒரு கூட்டம் வந்துருச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, வெறும் காஸ்பல் மட்டும் படிச்சா போதும், ஏன்னா அது நாளில் தான் இயேசு கிறிஸ்து பேசுனது இருக்குது, மிச்சம் எல்லாமே இயேசு கிறிஸ்து பேசுனதுல சீஷர்கள் எழுதுனது, அது தேவையில்லைன்னு ஒரு குரூப். அதாவது பிசாசுக்கு எப்படியாவது உங்க கையில் கொடுத்துருக்கிற வேதத்தை நீங்க படிக்க விடாம படணும், அவ்வளவுதான் அவனுக்கு தேவை. அதுல உள்ள சத்தியத்தை நீங்க அழிஞ்சுக்காம போகணும். அவனுக்கு நல்லா தெரியும், அவனை ஜெயிக்கக்கூடிய மிக முக்கியமான பட்டயம் எதுனா அந்த வேதாகமம் தான். அதை நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா அவனை ஜெயிக்க மாட்டீங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் என்ன செய்யறான்னா, இந்த வேதத்தை விட்டு உங்களை தூரம் பண்ணிடணும். அதனால என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான். அதில் இதெல்லாம் ஒரு காரியம். பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாம், அப்புறம் காஸ்பல் மட்டும் படித்தா போதும், அப்புறம் மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம். இன்னொரு குரூப் இருக்கு, அட்வான்ஸ்டு பைபிள் ஒன்று வந்துருச்சு. இப்போ ஈமோஜி பைபிள் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஈமோஜி பைபிள் ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ். அவர் கோபம் அடைந்தார்னா சிவப்பு கலரில் ஒன்று இருக்கும், அவர் சிரித்தார்னா ஹேன்னு சிரிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். எப்படி பாருங்க, இப்போ அதுவும் பைபிள் தான். அதுவும் இப்போ உங்க லாங்குவேஜ், உங்களுடைய வாட்ஸ்அப் லாங்குவேஜ், அது அதாவது உங்களுக்கு மெசேஜ் பண்ற லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்ல பைபிள் வந்துருக்குது. இப்போ அவன் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரான்னு தெரியுமா? ஆல்டர்னேட் மாதிரி கொண்டு வந்துருவான். அவனுக்கு நல்லா தெரியும், இந்த வார்த்தையில தான் ஸ்டஃப் இருக்கு, இதுல தான் கர்த்தருடைய மகத்துவம் இருக்கு. அதை அப்படியே என்ன மாத்திரம்னா கோடா மாத்திரம். தயவு செய்து வேதாகமத்தை படியுங்கள். வேதாகமத்தை தூக்கிட்டு வாங்க. சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை கொண்டு வரதுக்கு என்ன செய்யாதீங்க, அசிங்கப்படாதீங்க, யோசிக்காதீங்க. நீங்க வந்துட்டு பைபிளை கொண்டு வரதுக்கு யோசிச்சீங்கன்னா ஒரு நாள் பைபிள் உங்களையும் காப்பாற்றுறதுக்கு யோசிக்கும். ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டாரு, இந்த பைபிளை தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணி நீ எப்படி வாழ்க்கையில முன்னேற போற, உனக்கு வரமும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு என்ன பார்த்து சொன்னாரு. எனக்குமே அப்ப சந்தேகம் வந்துச்சு. நான் சொல்லுவேன், அன்னைக்கு தைரியமாக இந்த பைபிளை கையில பிடிச்ச இன்னை வரைக்கும் இந்த பைபிள் தான் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதனால தைரியமா உங்களுக்கு சொல்றேன், வேதாகமத்தை நல்லா படிங்க. இவ்வளவு காரியங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி 70 வருஷம் கழிச்சு உலகம் எங்கும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி. இன்னைக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க, மெடிக்கலியா இருக்கட்டும், அதுல எக்கனாமிக்கலா இருக்கட்டும், யார வேணா போய் கேட்டு பாருங்க, கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்னு பிரிப்பாங்க. கோவிடுக்கு முன்னாடி இருந்த பூமியோட நிலைமை வேற, கோவிடுக்கு அப்புறம் உள்ள பூமியோட நிலைமை வேற. எல்லா நாட்டோட எக்கானமியும் டவுன் ஆயிடுச்சு. கோவிடுக்கு அப்புறம் மனுஷங்க மத்தியில் சமாதானம் போயிருச்சு, நம்பிக்கை போயிருச்சு, ஒருத்தர் நம்புறது போயிருச்சு. இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இது எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கோவிடுக்கு அப்புறம் நடந்திருக்கோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி சிவப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக வந்துச்சு. இதை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்க. ஏன் நமக்கு இது தெரியல? இது மட்டும் தான் கேள்வி. இது ஏன் நமக்கு தெரியல?
நமக்கு தானே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதை எழுதி கொடுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவர் எழுதி கொடுத்த புக்கு உங்க கையில இருக்கிறது. அப்புறம் ஏன் இது உங்களுக்கு தெரியல? உடனடியாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு பயங்கர ஞானம் வேணும்பாங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2 காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். ஒன்று, யோவான் கையில் அது கொடுத்தார். யோவானுக்கு படிப்பறிவில்லைன்னு வேதம் சொல்லுது. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும்னு பைபிள் சொல்லுது. சோ இதை கொடுத்த ஆளுக்கு என்ன கிடையாது? படிப்பறிவே கிடையாது. இப்போ உங்ககிட்ட பேசிக்கிறால ஒருத்தன், அவனுக்கும் அறிவு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேச வச்சிருக்கிறார். நீங்க இல்லைன்னா என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அவர் பெரிய ஸ்காலரா இருக்கணும், இவர் எங்கேயாவது பைபிள் காலேஜில் முடிச்சிருப்பார் போலன்னு. ஒன்றும் கிடையாதுங்கிறதுக்கு தான் என்ன வச்சு பேச வச்சிருக்கிறார். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நானே பேசுறேன்னு நீங்க எல்லாம் பேசுறான்னு அர்த்தம். எனக்கே அது தெரியும்னா உங்களுக்கும் தெரியணும்னு அர்த்தம். யார் போய் இந்த பொக்கிஷத்தை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபைக்கு இது தெரிஞ்சிருக்கணும்ல. இவ்வளவு பெரிய சம்பவம் கோவிடுக்கு பின்னாடி சபைக்கு தெரிஞ்சிச்சா கோவிட் வரப்போகுதுன்னு? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது. இப்ப யோசிச்சு பாருங்க, நினிவே ஜனங்க ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள போக போறாங்க. அவர் சொல்றாரு 1,20,000 பேர் அங்க இருக்கிறாங்கப்பா, அவங்க சாக போறாங்கன்னு மனஸ்தாபப்பட்டேங்கிறார். அவ்வளோ பேருக்கே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டிருப்பாருன்னா கோவிட்ல மட்டும் 10 கோடி பேர் செத்து போயிருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்களை பத்தி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டிருப்பாரா மாட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்கு தான் இன்னைக்கு மரணங்கிறது சாதாரணமா போயிடுச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல மரணம்னு வந்துச்சுன்னா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா படிப்பாங்க, என்னங்க இப்படி எல்லாம் கொலை பண்றாங்கன்னு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் சாகுறான்னு பேப்பர்ல கேட்டு 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 நமக்கு மரணங்கிறது சாதாரணமாயிருச்சு. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அன்றும் இன்றும் என்றும் அவர் ஆத்மா மேல் பாரம் கொண்டவராய் இருக்கிறார். 1,20,000 பேருக்கு பரிதவிக்கப்பட்டவராக இருப்பாரானால் இன்னைக்கு 10 கோடி பேர் செத்துருக்காங்க. பரிதவிக்கப்பட்டிருப்பாரா மாட்டாரா? அப்ப நினிவே ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்ச ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தணும்னு நினைப்பாரா மாட்டாரா? கன்ஃபார்மா சொல்லி இருப்பாரு. எத்தனையோ பேருக்கு சொல்லியும் இருக்கிறார். பைபிள்ல எழுதியும் கொடுத்திருக்காரு, அதை எக்ஸ்பிளைனும் பண்ணி கொடுத்தாரு. ஆனா யார் கேட்டோம்? யார் உட்கார்ந்து கேட்டோம் ஆண்டவர்கிட்ட? கடந்த 25 வருஷமா செய்தி எங்க கேட்டீங்க? நீங்க கேட்ட செய்தி எல்லாம் என்ன செய்தியா இருந்துச்சு? ஆசீர்வாதத்தின் செய்தியாக இருந்துச்சு. பைபிள்ல ஆவியானவர் பேசும்போது 3 வழியா தான் பேசுவார்னு பைபிள் சொல்லுது. யோவான் 16 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 3ஐயுமே நீங்க கேட்க தயாரா இல்ல. பாவத்தை பத்தி கண்டித்து உணர்த்த நீங்க கேட்க தயாரா இல்ல. நீங்க பாவின்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். யாரை பார்த்து சொன்னீங்க? நாங்க யார் சொன்னது பாவின்னு சொல்லி? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? யார் நீங்க? அப்பேற்பட்ட பவுலே சொல்லிட்டாரு, பாவிகள் பிரதான பாவி நான். இரண்டாவது, நீதியை குறித்து. நீதினா என்ன? விசுவாசம் நீதியா எண்ணப்படுகிறது, கீழ்ப்படிதல் நீதியா எண்ணப்படுகிறது. அதை பத்தி பேசக்கூடாது. அப்படியே விசுவாசத்தை பத்தி பேசணும். என்ன பேசணும்? விசுவாச வார்த்தை. என்ன விசுவாச வார்த்தை? மோட்டிவேஷனல் ஸ்பீச். என்ன வார்த்தை? இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு ஒரு வீடு கொடுப்பார். இதுக்கு பேர் விசுவாச வார்த்தை, மோட்டிவேஷனல் ஸ்பீச். இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு காரு கொடுப்பார், 2 வீடு கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். இது கேட்டா இதுதான் நீங்க ஆசைப்படுறதான வார்த்தை. கேட்டா இதுக்கு பேர் விசுவாச வார்த்தை அப்படிங்கிறீங்க. 3வது, நியாய தீர்ப்பு. அதை பத்தி பேசவே கூடாது. என்னத்துக்குங்க அதெல்லாம் சொல்றீங்க? ஒருத்தர் சொல்றாரு, ஏன் இயேசு வராருன்னு சொல்றீங்க? பின்ன வராருன்னு தானே சொல்ல முடியும். ஒரு பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்தாலே ட்ரெயின் வருதுன்னு சொல்றானா இல்லையா? அப்புறம் இயேசு வராருங்கிறத எப்படி சொல்லாம இருக்கிறது? ஏன் இயேசு வராருன்னு வந்தா வந்துட்டு போட்டு உனக்கு என்னப்பா, நீ வரமாட்ட? நாங்க போறவங்களுக்கு தானே கவலை இருக்கு. நீ அதுல வரமாட்டேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ட்ரெயின்ல போகாதால எதுக்கு கவலைப்பட போறாப்ல? ட்ரெயினை பத்தி பேசினா போறவன் தானே கவனிச்சுக்கிட்டே இருப்பான், பிளாட்ஃபார்ம்ல வருதான்னு. அப்ப நியாய தீர்ப்பை பத்தி பேசக்கூடாது, பாவத்தை பத்தி பேசக்கூடாது, விசுவாசத்தை பத்தி பேசக்கூடாது, நீதியை பத்தி பேசக்கூடாது. எதை பத்தி பேசணும்? கடந்த 25 வருஷமா ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும். வார ஆசீர்வாதம் தான். டெய்லி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு போட்டாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான். டெய்லி வாக்குத்தத்த காலங்கத்தால நீங்க எந்திரிச்சு பைபிள்ல நீங்க மொபைல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன? காலையில எழுந்த உடனே உங்களுக்குன்னு காலையில வாக்குத்தத்தம் போறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான். அவனுக்கும் வேற பொழப்பு இல்ல, உங்களுக்கும் வேற பொழப்பு இல்ல. எதுக்கு காலையில பைபிள்ல வசனத்தை மொபைல்ல பாப்பீங்க? ஏன் பைபிளை திறந்து பாருங்களேன். காலைல உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் தான் படிங்களேன். அதை படிக்கிறது கஷ்டம். அப்படியே எழுந்திரிச்சோன்னா வாக்குத்தத்தம், அதை பார்த்த உடனே அவ்வளவுதான் ஆசீர்வாதம். 1000 மடங்கு எங்க கொடுத்தா வச்சுப்பீங்களா நீங்க? 1000 மடங்கு. நாங்க ஏன் வச்சுக்க மாட்டோம்? ரைட், ஓகே. பிள்ளைகள் கர்த்தரோட ஒரு சுதந்திரம் தானே? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? 1000 கொடுத்தா வச்சுப்பீங்களா? அது மட்டும் 2, அது மட்டும் 1 இல்ல 2, மிஞ்சி போச்சுன்னா 3. போதும். பிள்ளைகள் கர்த்தரோட ஒரு சுதந்திரம். அள்ளி விடுங்க, இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீடு நிறைய பிள்ளைகளா இருக்கட்டும். வாசப்படியில் திறந்தவுடன் 10 பிள்ளை, பெட்ரூம்ல 4 பிள்ளை, கிச்சனில் 4 பிள்ளை, நிரப்பி விடுங்கப்பா யாக்கோபு மாதிரி. ஏன் அது மட்டும் ஏன் வேணாங்கறியா? அது மட்டும் வேணாம். சரி, அது கூட பரவாயில்ல, விட்டுருங்க.
உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறது என்ன, உங்களுக்கு வேணுன்றது என்ன? பணம், வீடு, ஆஸ்தி, சம்பாத்தியம், உலக ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். வேற எதுவும் உங்களுக்கு வேண்டாம். சரி, 25 வருஷம் அதை தான் கேட்டிய. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஊழியக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டிய. சத்தியம் பேசுற சபைக்கு போகவும் மாட்டிய. அடி நல்லா ஜாலியா பேசி உங்களை வந்துட்டு அடி உங்க காதுக்கு இனிய மாதிரி பேசி விட்டுட்டு அந்த சர்ச்சில் கூட்டம் நிரம்பி வழியும். பாவத்தை பத்தி பேசக்கூடாது, நீதியை பத்தி பேசக்கூடாது, நியாயத்தை பத்தி பேசக்கூடாது. வெறும் ஆசீர்வாதம் பேசுற சபைக்கு பாருங்க கூட்டம் வரும். வெறும் ஆசீர்வாதம் பேசுற ஊழியக்கார மீட்டிங் பாருங்க கூட்டம் வரும். சத்தியம் பேசுற சபைக்கு பாருங்க 25 பேர்ல இருந்து 50 பேர் தான் இருப்பான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆசீர்வாத பெருவிழான்னு வைங்க 5000 பேர் வந்துருவான். வேதாகம திருவிழான்னு வைங்க ஒரு வேலை வர மாட்டான். பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை பேர் வராங்க நீங்க சொல்லுங்க. அதே ஹீலிங் குருசேட் வைங்க எத்தனை பேர் வருவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? யோ நாங்கெல்லாம் அதுக்காக வந்தோம், வசனம் கேட்க தானே வந்தோம், ஏன் எங்களை திட்டுறீங்கன்னு கேட்குறீங்க. வேற வழியே இல்லை, உங்களை தான் திட்டணும். ஏன்னா நீங்க தானே வந்திருக்கியா. ஆன்லைன்ல போது அவங்களையும் சேர்த்து சொல்லுவான். எதுக்கு சொல்றேன்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் 25 வருஷம் சபை. சரி, நீங்க கேக்காட்டி கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கேக்காட்டி கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். உடனே அடுத்து கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன கேட்க சொன்னாரு? லூக்கால தெளிவா சொல்றாரு, பரிசுத்த ஆவியை கேளுங்கள் தரப்படும் சொன்னாரு. அவர் எதை கேட்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை கேட்கறிய, எதை கேட்கணும்னாரோ அதை கேட்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவி என்பது பிதாவினுடைய வாக்கு தத்தம்னு சொல்லுது. கலாத்தியர்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஆண்டவர் சொல்றார், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற போய் எருசலேமிலே தங்கியிருங்கள்னு சொல்றார். அதுதான் ஃபாதர்ஸ் ப்ராமிஸ். அதை விட்டுட்டு நீங்க இப்ப என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, எதை பார்த்தாலும் அதுல வேற ஜோமன்னா பணம் கொட்டுங்கிறான். எப்படா கொட்டும்? யோசிச்சு பாருங்க, எப்படி கொட்டும்? சரி, கொட்டதாவே இருக்கட்டும், என்ன பண்ண போறிய? தேவைக்கு அதிகமா இருந்தா என்ன பண்ண போறிய? பேங்க்ல நம்பரை பார்க்க போறிய. இப்போ அதுவும் பாதி பேர் நோட், இப்போ பாதி இடத்துல கரன்சியே தூக்கிட்டான், எல்லாம் டிஜிட்டல் ஆயிருச்சு. அந்த போன்ல நம்பர் பாக்குறிய, மெசேஜ்ல அவ்வளவுதானே பாக்குறீங்க. போய் அப்படி அப்படி டாப் பண்ண உடனே மிச்ச காசு பத்தி எவ்வளவு இருக்கு? இவ்வளவு டாலர் இருக்கு, சோத்திரம், பிரைஸ் தராட், அல்லேலூயா. அந்த நம்பரை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவுதானே. கையில பணத்தை கூட பார்க்கறது இல்ல. கோவிட் வந்துச்சு, குவாரண்டைன் வந்துச்சு. நீங்க வச்சிருந்த ஆசீர்வாதத்தை வச்சு என்ன பண்ணிய? உங்களால என்ன பண்ண முடிச்சு? நான் 100 சவரம் வச்சிருக்கேன், வெளியே விடுனா விட்டுருவானா? எனக்கு 2 வீடு இருக்கு, வெளியே விடுனா விட்டாங்களா? உங்களுடைய பணங்களை வைத்து என்ன பண்ணீர்கள்? உங்களால் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் வாங்க முடியல, ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்று வாங்க முடியல, போன ஜீவனை கொண்டு வர முடியல. உங்களுக்கு கோவிட் ஒரு நல்ல பாடம் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்கிட்ட இருக்கிற எதுவும் என்னை காப்பாற்றாது, அதை தான் நான் காப்பாற்றணும். வீட்டை யார் காப்பாற்றுறது? வீட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. பூட்டு போட்டு பூட்டு போட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்தால் கூட வரும்போது கேட்குறாங்க, பூட்டிட்டியா? அப்போ வீட்டை நீங்கள் தானே காப்பாற்றுறிய. காரை விட்டுட்டு வெளியே வரும்போது கார் லாக் பண்ணியாச்சா? ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணீங்க, பம் பம் சவுண்டு கொடுக்குது. கொடுக்காட்டி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கினதெல்லாம் நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க, எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் மாயா நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்னை காப்பாற்றும் காப்பாற்றும்னு. காப்பாற்றவே காப்பாற்றாதுன்னு கோவிட் சொல்லிருச்சே. ஒரு உலகத்தான் டிவியில் பேசுகிறான், அன்னைக்கு சொல்கிறான், இது மனிதன் கடவுள் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்து விட்டதுங்கிறான். ஆனாலும் விசுவாசிக்கு தெரியாது, அதான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு இயேசுநாதரை தெரியும், இயேசுநாதரை தெரியும். அவர் எங்க? உங்க வீட்டில் இயேசுநாதர் எங்க? இயேசுநாதர் ஓரமா படத்தில் தொங்கிட்டு இருக்கிறாரு உங்க கணக்குக்கு. அவர் வீட்டிலேயே ஆளாவே இல்லை. உங்க வீட்டில் எந்த விதத்தில் இயேசுநாதர் இருக்கார் சொல்லுங்க பார்ப்போம். பாதி ஜெனரேஷன், பாதியில் 75% பைபிளே வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சர்ச்சில் பயங்கர பிரைஸ் லார்ட் சொல்ற வேகத்தை பார்த்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு போற மாதிரியே இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்களா, கணவரை பார்த்து இங்கே சொல்லுவாங்க, பிரதர் உங்களை மாதிரி தான் பார்த்தா நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆண்டவர் தான் நீங்கள் போயிருவீங்கன்னா மனைவி சிரிக்கும் அவரை பார்த்து. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யார் இருந்தாலா? நீங்கள் வீட்டில் பாருங்க, இருந்தாலும் போவே மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் இவன் போவானா போக மாட்டானான்னு சொல்லி. சர்ச்சில் வேஷம் போடுற ஒரு குரூப் இருக்கு. நீங்கள் வேன்கோவர்காரங்களை சொல்லலை, நீங்களும் ரொம்ப தங்கம், நான் பேசுறது எல்லாமே வேன்கோவருக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்க. சர்ச்சில் உட்காந்து ஒரு வேஷம் போடுற ஒரு குரூப் இருக்கு. அதுல வேற ஏ மேஜர்ல ஆரம்பிச்சு எஃப் மைனர்ல முடிப்பான். அப்படியே ஏத்த இறக்கத்தோட வேவ் லென்த்ல பேசுறது. ஹalleluya கிறுக்கு பயிலுவா. உங்களை சொல்ல, நான் தான் சொல்றேனே. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, எதுவும் செய்யாத. வந்துச்சுல கோவிட், என்ன பண்ணீங்க? என்ன பண்ண முடிஞ்சிச்சு உங்களால? இது ஒரு பாடம். இப்போ நீங்க என்ன சொல்லணும்? எங்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது. அதுவே முதல்ல தப்பு, சொல்லக்கூடாது. அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசுநாதர் போய் சொல்லுவீங்களா?
இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, ஐஃபோன் 17 வந்துருச்சு. எத்தனை பேர் வாங்கிட்டீங்க? கையை தூக்க மாட்டோமே, இந்த ஆள் கன்ஃபார்மாக திட்ட போகிறான், எதுக்கு நம்ம கையை தூக்குவானே, இல்லையா? சரி, வாங்கியிருப்பீங்கல்ல, நியூ ஃபோன்ஸ் வாங்குறீங்கல்ல, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு போய் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்க தானே? உள்ளே போய் என்ன ஆப் இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு என்ன செய்யணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் போய் பார்க்குறீங்கல்ல. ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க. ஒரு பணம் அனுப்பணும், ஒரு பேமெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், அதை பார்க்குறீங்க. ஒரு நியூ ஃபோன் வருது, அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறா எல்லாம் பார்க்குறீங்க. ஒரு கார் வாங்குறது உட்காந்து அலசி ஆராயிறீங்க. ஒரு வீடு வாங்க போறீங்க, அப்படியே எல்லாத்தையும் கேட்டு பார்த்து டாக்குமெண்ட்டை செக் பண்ணி எல்லாம் வாங்குறீங்க. இவ்வளத்தையும் பண்ணிட்டு இயேசுநாதர்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு பைபிள்ல உள்ளதே தெரியாது, நான் படிக்கலனா போடான்றாரு. ஒரே வார்த்தை. வீடு வாங்கும்போது டாக்குமெண்ட் படிக்க தெரியுது, செல்போன் வாங்கும்போது உள்ள இருக்கிறத போய் ஆப்பை பார்க்க தெரியுது. ஒரு இடத்துக்கு போனா ஒரு விஷயத்தை வாங்கணும்னா முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் அலசி ஆராய தெரியுது. ஆனா பைபிள் மட்டும் உனக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு நானே கேட்கறேன். அவர் கேட்பார மாட்டாரா? கன்ஃபார்மா கேட்பாரு. உங்களை பைபிள்ல உள்ள விஷயம் தெரியலன்னு ஒரு சபை சொல்லுச்சுன்னா கன்ஃபார்மா கர்த்தர் இந்த கேள்வி கேட்பாரு. நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த மொழியில பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். சில வேதங்கள் மக்களுக்கு தெரிஞ்ச மொழியிலே இல்ல, அது தெரியாத மொழியில இருக்கு. ஆனால் அந்த மக்கள் அந்த வேதத்தை சின்சியரா படிக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்ச மொழியில கையில வேதத்தை வச்சுக்கிட்டு நீங்க படிக்க மாட்டீங்க. இவ்வளவு பெரிய விஷயம் வந்துச்சு, சிவப்பு குதிரை உலகம் இன்னும் சுத்தி தான் இருக்குது. ஆனால் என்ன நாம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத இப்ப கேள்வி. என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணல. ஆனா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அன்புள்ள தேவன் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு சொல்றேன். அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவார் ஒரு காலகட்டத்தில். நிறைவேறும் போது அது நிறைவேறுங்கிறது அன்னைக்கு உள்ளவங்களை வச்சு சொல்லுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உதாரணத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இயேசு வரத்துக்கு ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா வச்சு சொல்றாரு, இதோ ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு நான் குமாரனை பெறுவேன், எல்லாம் குமாரன் தருவேன், எல்லாம் சொல்றாரு. கரெக்டா இயேசு பிறக்கும் பொழுது தூதர்களை வச்சு மெய்ப்பர்களுக்கு சொல்றாரு, தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு சிலுவையில் அறைந்து சாகணும்னு ஏசாயா கிட்ட சொல்றாரு. அந்த காரியம் நடக்கும்போது யோவான் ஸ்நானனை வச்சு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அது நடக்கும்போது என்ன பண்றாரு? இது நடக்குதுன்னு ஒரு ஆளை வச்சு சொல்றாரு. அவர் விட்டுறலாம், சொல்லாம கூட விட்டுறலாம். ஆனா இதான் அன்பு, தேவனுடைய அன்பு நம்ம மேல வச்சது. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் யாருக்கு எப்படி பேசினா புரியுமோ அவனுக்கு அப்படி பேசுவார். மரியாளுக்கு தூதன் சொல்லுவான், யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொல்லுவாங்க, யோவான் ஸ்நானகனுக்கு தரிசனமே கிடைக்கும், பரிசுத்தாவி இறங்குறதா அவர் கண்காண பார்ப்பாரு. பெல்ஷாத்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் எழுதும். யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அவங்களுக்கு அப்படி சொல்லுவார் ஆண்டவர். அதே மாதிரி தான் இது மீடியா காலம். நம்ம எல்லாம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாருங்க, பைபிள் படிக்கவே நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதாங்க. ஆனா நீங்க நேரம் இல்லைன்னு நீங்க கேட்டா நாங்க ரொம்ப பிஸி அப்படிமா, ஆனா எப்பவும் ஆன்லைன்லயே இருப்பீங்க. அது ஒரு பெரிய விஷயம். வாட்ஸ்அப்புக்கு 1/2 மணி நேரம் கொடுப்பீங்க, ஃபேஸ்புக் கொடுப்பீங்க, எல்லாத்துக்கும் டைம் கொடுப்பீங்க. ஆனா பைபிளுக்கு நேரம் இல்லை. சரி, அப்படியே இருக்கட்டும், உங்களுடைய நீங்க போற போக்கிலே இருக்கட்டும். நீங்க நிறைய மொபைல் பார்க்கறதுனால, நிறைய யூடியூப் பார்க்கறதுனால, நிறைய மீடியால இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பெல்ஷாத்சாருக்கு எப்படி ரத்தம் தோய்ந்த கரம் எழுதுச்சோ அதே மாதிரி உங்களுக்கு மீடியா வழியாவே தெரியப்படுத்தினார். பாருங்க, இது மீடியால வந்ததான ஒரு செய்தி. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது எப்போ தெரியுமா? 2018 கோவிட் வரத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையத்தின் வழியாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டுச்சு. அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு இது அவங்க காஷன் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? தங்கள் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் மீடியா வழியாக தெரியப்படுத்தினாங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் எல்லா லாங்குவேஜ்லையும் சொன்னாங்க, கன்னடம், ஹிந்தி எல்லாத்துலேயும் சொன்னாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு. யாராவது பார்த்தீங்களா? யாராவது கவனிச்சிங்களா? அதுவும் கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் கவனிக்கிறது என்னவா இருக்கும்? WWF இருக்கும், இல்லை ஃபுட்பாலாக இருக்கும், இல்லை IPL இருக்கும், இல்லைன்னா நடிகர் கூட்டத்தமாக இருக்கும், இல்லை நடிகைக்கு எத்தனாவது கல்யாணமாக இருக்கும். நீங்கள் பார்க்குற நியூஸ் எல்லாம் இதுவாக தான் இருக்கும். இல்லைன்னா மிஞ்சி போச்சுன்னா சீரியலாக இருக்கும். அவ்வளோதானே? அந்த சீரியல் உட்காந்து பார்த்து அதில் வேற உங்களுக்குள்ள ஒரு சுய நீதி வேற இருக்குது. என்ன நீதி இருக்குது? சினிமா பார்க்கறது நாங்கள் சீரியல் தான் பார்க்குறோம்.
பாஸ்டர் சினிமா பார்த்தா தான் தப்புன்னு சொல்லியிருக்காரு, சீரியலை பற்றி சொல்லலை. ஏன்னா சீரியலில் வரது எல்லாமே ஊழியக்காரங்க தான். ஓப்பனிங் ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோட தான் ஆரம்பிப்பாங்க, சீரியல் முடியும் போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க. அதில் ஒரு சுயநீதி இருக்குது உங்களுக்கு, அதை வேற சொல்ல முடியாது. அதில் கேட்டால் சொல்கிறது, நீங்கள் சீரியலில் என்ன தப்பு வருதுன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள், நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை தான் அங்கே எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அவன் எடுக்கலை, அவன் எடுக்கிறது உங்கள் குடும்பத்தில் நடக்குது. நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க. ஃபாதர் பெர்க்மன் ஸ்பாட்டை வீட்டில் போடுங்க, ஒரு தேவ பிரசன்னம் வீட்டில் வருதா? சரவண வரஜமா பாட்டை போட்டால் ஒரு தேவ பிரசன்னம் வருதா? சீரியல் போட்டால் அந்த பிரசன்னம் வரும்ல, வரதானே செய்யும். சீரியல் என்ன இருக்குது, உன் குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை நடுத்தரில் நிறுத்தாமல் விட மாட்டேன். அதான் உங்கள் வீட்டில் நடக்குது. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே அவன் எடுக்கிறான். இல்லை அவன் எடுக்கிற மாதிரியே தான் நடக்குது, அதே தான் நடக்குது. எத்தனை குடும்பத்தில் டிவோர்ஸ் இருக்குது? கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பத்தில் டிவோர்ஸ் இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவோர்ஸுக்கு காரணம் எத்தனையோ இருக்குது, அதில் ஒன்று இதுவும். நீங்கள் எதை அதிகமாய் பார்க்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும். அது வந்து ஒரு பிசாசுடைய பிரசன்ஸ் மாதிரி. அது தேவ ஆவி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், துக்கமாக இருக்கும்போது ஒரு தேவ ஊழியருடைய மெசேஜை போடும்போது உங்களுக்கு ஒரு சமாதானம் வருது இல்லை? நீங்கள் சமாதானமாக இருக்கும்போது பிசாசை போடும்போது சண்டை வரும் வீட்டில். அவ்வளோதான் விஷயமே, அதான் நடக்கும். அப்புறம் என்ன சொல்கிறீங்க, சர்ச்சுக்கு வரும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்கு போனால் சண்டையாக இருக்குது. ஆமாம், வீட்டில் சீரியல் இருக்குது, சர்ச்சில் ஆராதனை இருக்குது, அப்படி தானே இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் எப்படி இந்த விசுவாசி 2 பேரும் சண்டை போட்டு பிரியிறாங்க, சீரியல் உட்காந்து பார்த்து திரியிறாங்க. அதுவும் ஒரு காரணம்னு சொல்றேன். அது மட்டுமே காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்களே, இது வந்து எல்லா இதுலயும் வந்துச்சு. இதை பார்த்து நீங்கள் ஆயத்தப்பட்டு, இதையாவது பார்த்து நீங்க ஆயத்தப்பட்டிருக்கணும். நீங்களாம் பெல்சாட்சாரை விட மோசமானவங்க. அவனாவது பரவாயில்ல, பார்த்து அந்த இடத்துல அவனுடைய முழங்கால்கள் எல்லாம் நடுங்குச்சு, இடுப்பு கட்டுகள் அவிழ்ந்தது, முகம் நாடி வேறுபட்டது. ஐயோ இது என்னன்னு தெரியும், பயந்தான் இருக்கு. நீங்க பயந்தீங்க, இப்பவே நீங்க சொல்லுங்க, கோவிட விட பெருசா ஒன்று வரும், நீங்க பயப்படுவீங்க. வரட்டும் பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க அதான் சொல்ல போறீங்க, உலகத்தான் கூட பயப்படுறான். உங்களுக்கு தேவ பயமும் இல்லை, உலக பயமும் இல்லை, மனுஷ பயமும் இல்லை. இன்னைக்கு தான் சபையினுடைய நிலைமையே. உலக பயத்துக்கு போனா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், பாவத்துக்கு போனா கர்த்தர் கிருபை உள்ளவர். ஆக முதல்ல நீங்க பயப்பட போறதில்லை. உலகத்தை அவங்களை எதிர்க்கிறான்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க, கர்த்தர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சரி, இங்க வந்து பாவம் செய்ய, பாவம் செஞ்சவன என்ன சொல்றீங்க, இங்க பயம் வரணும்ல, ஐயோ நான் பாவம் செஞ்சேன், அதுவும் வரதில்ல, கர்த்தர் கிருபை உள்ளவர். அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டார். நீங்க இப்படியே பேசி 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 தெரிஞ்சுக்க வேண்டிய வசனத்தை தெரிஞ்சுக்காமே விட்டுட்டிய. அதனுடைய விளைவு என்ன, ஒன்று பைபிளில் கொடுத்தாரு நீங்க பார்க்கல, 2 இப்படி சொன்னார் இதையும் நீங்க பார்க்கல. பார்த்தா தானே ஆயத்தப்படுவீங்க. ஆயத்தப்படுறதுன்னா என்ன, கோவிட் புதுசாக வந்துச்சு, இதில் ஆயத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? திடீர்னு 2019 நவம்பர் டிசம்பரில் சொன்னாங்க, 2022 மார்ச்சில் லாக்டவுன் போட்டாங்க, 3-4 மாதம். என்ன இதில் ஆயத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? கோவிடுக்கு வந்து இப்போ வரைக்கும் என்ன இல்லை, மெடிசன் இல்லை. ஆயத்தப்படுறதுக்கு என்ன சொல்றீங்க? கவனிங்க, கோவிடுக்கு இப்போ வரையும் மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்கு. அந்த வேக்சினும் அருமையான வேக்சின், அதை விட்டுருங்க. அதை பற்றி பேசினோம்னா பெரிய லெவலில் போயிடும். அந்த வேக்சினை விட்டுருங்க, அருமையான வேக்சின். போட்டாலும் திரும்பி வரும், போட்டாலும் சுகமாகாது, ஆனால் போடணும். அப்படி ஒரு வேக்சின் அது, நல்ல வேக்சின் அது. போட சொன்னாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கவர்மெண்ட்டும் போட சொல்லிச்சு, நம்மளும் போட்டோம். ஓகே ஃபைன். இன்னை வரைக்கும் கோவிட்ல வந்து நமக்கு மெடிசனே கிடையாது. ஆனால் மெடிசன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. எங்க தெரியுமா? சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மெடிசனுக்கு பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமானோம். அப்படிதான் இருக்கு, அவர் தழும்புகளால் நாம் சுகமானோம். இயேசுவே சொல்றார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஊருக்குள்ள விடமாட்டான். அந்த குவாரண்டைனுக்கு பேரு லெப்ரசி. அன்னைக்கு அந்த குவாரண்டைனை சுகமாக்கின இயேசுவினுடைய வல்லமை இந்த குவாரண்டைனையும் சுகமாக்க வல்லமை உள்ளவதா தான் இருக்கிறது. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நோய்கள் குணமாகிறது. எத்தனையோ பேர் கேன்சர் சுகமாயிருக்கு, எய்ட்ஸ் சுகமாயிருக்கு, மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்துச்சு. ஏன் கோவிட்ல நடக்கல? இன்னும் சொல்ல போனா கேன்சரை விட இதை நம்ம எய்ட்ஸை விட கோவிட் ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது. இப்போ கோவிட் இருக்கா இல்லையா? இருக்குதானே, இப்போ இருக்குதானே. எல்லாரும் வேக்சின் போட்டாங்க, கிடையவே கிடையாது. 70% மக்கள் தான் போட்டிருக்காங்க, 30% இன்னும் போடவே இல்லை.
வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துருக்காங்க சர்வே WHO-ல 30% மக்கள் போடவே இல்லை, 70% தான் எடுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் இப்போவும் கோவிட் இருக்க தானே செய்யுது. ஏன் இப்போ மரணம் வரல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ கோவிட் வந்த உடனே இந்த கோவிடுக்கான மெடிசன் யாருக்கிட்டையுமே இல்லை, சர்ச்சில் இருந்துச்சு. சர்ச் நினைச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை அதில் செஞ்சிருக்கலாம். எப்படி செஞ்சிருக்கலாம்? நம்பர் 1, இந்த கோவிடை வச்சு முதல்ல உங்களுக்கு வராம நீங்க பாதுகாத்திருக்க முடியும் இல்லையா? முடியுமா முடியாதா? எல்லாம் அப்படியே பார்க்குறோம் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. அது எப்படி நம்மளை பாதுகாக்க முடியும்? முடியுமே. நமக்கு வியாதி வராமல் தடுக்க நம்மளால முடியுமே. ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரே நமக்கு. ஆனா நாம அதை யூஸ் பண்றதில்ல, அவ்வளவுதான். நாம என்ன செய்யறதில்ல? யூஸ் பண்றதில்ல. பாருங்க, எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு தானே. ஆனா பைபிள் சொல்லுது இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் அது வரவில்லைன்னு இருக்கு. சங்கார தூதன் வந்து அன்னைக்கு நைட் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணானா, ஆனால் இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு பிள்ளை கூட சாகலைன்னு இருக்கு. எப்படி நடந்துச்சு? அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட தான் இருக்கிறாரு. அன்னைக்காவது ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவர் வீட்டுக்குள்ள இருக்கிறார். அது மாடல், இது ஒரிஜினல். அவர் இருக்கிறாரு. அப்புறம் எப்படி நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அவனுக்கு வர்றது நமக்கு வராம இருந்தாதான் அவன் தேவனை விட நம்ம தேவன் பெரியவன் நீங்க காட்டவே முடியும். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து போறாங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. கடந்து போறாங்க. அன்னைக்கு நைட்டே புறப்பட்டாங்க. ஆனா புறப்படும் போது வசனம் சொல்லுது அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷரும் புறப்பட்டு போனார்கள். எங்கிருந்து புறப்பட்டான் தெரியுமா? இன்னைக்கு உள்ள அமெரிக்கால இருந்து புறப்படுறான். இன்னைக்கு அமெரிக்கா தானே வல்லரசு, நம்பர் 1ல இருக்கு. அன்னைக்கு எகிப்து தான் வல்லரசு, நம்பர் 1. வேர்ல்டுலேயே மிகப்பெரியதான நாடு, பொருளாதாரம், செழிப்பு எல்லாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. $37 ட்ரில்லியன் கடன் இருக்கு. ஆனா ஒரு மக்களும் வெளியே போல பாருங்க. அன்னைக்கு எகிப்தை விட்டு அத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க. ஏன் வெளியே போனா? அத்தனை பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போறான். எங்கடா போறீங்க? இந்த ஜனங்களோட போறோம். டேய் அவனே அகதியா போயிட்டு இருக்கான், பரவாயில்ல கூட போறோம். டேய் அவன் வனாந்தரத்துக்கு போறான்டா, பாலைவனத்துக்கு, பரவாயில்ல போறோம். டேய் எகிப்துரா இது, வேர்ல்ட் நம்பர் 1, எக்கானமில சூப்பரா இருக்கு, ராஜா இருக்கிறாரு, 8 ஸ்போக்ஸ் உள்ளதான ரதம் வச்சிருந்தானா. இன்னைக்கு உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி அது. அவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ வச்சிருக்கான். ஏன்டா இந்த நாட்டை விட்டு போறீங்க? அவன் சொல்றான், ஆசீர்வாதமாக இருந்து இந்த தேசத்தில் சாவதை விட இந்த கடவுள் எங்களை காப்பாத்தல, இதை விட வனாந்தரத்தில் இருக்கிற அவர்கள் தேவனே மேலான தேவன். எப்படி எகிப்தை விட்டு போனா அன்னைக்கு? அதே காரியம் கொரோனால நடந்திருக்கணும். இங்க அவன் பார்த்திருக்கணும். என்ன பார்த்திருக்கணும்? எல்லா இடத்துலயும் மரணம் வந்தது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும் வரவில்லை. உண்மையாய் தேடுகிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் வரவில்லை. அதை அவன் பார்த்திருக்கணும். பார்த்தா நீங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், அவனே வந்திருப்பான். ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அவனே வந்திருப்பான். இஸ்ரவேல் ஜனங்க யாரையும் கூப்பிடல, என் கூட வாங்கன்னு. பல ஜாதியான மனுஷர்கள் புறப்பட்டு போனார்கள். அவனே பார்க்கறான், இவர்கள் தேவன் தாண்டா பெரியவர். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செஞ்சாரு, சிரியால இருந்து ஜனங்க அவர் தேடி வந்துட்டாங்க. அதே காரியம் சபைக்குள்ள வந்திருக்கணும், வரல. காரணம் என்ன? இங்கே அந்த வித்தியாசமே இல்லை. உலகத்துக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எதுல நம்ம மாறுபடுகிறோம்? முந்தியாவது வெளியரங்கமாவது மாற்றம் இருந்துச்சு, ட்ரெஸ்ல அதுல இதுலன்னு. இப்ப அதுலயும் இல்ல. எனக்கு அது வெளியரங்கமான மாற்றத்தில் உடன்பாடு இல்லை, உள்ளதான் மாற்றம் வரணும், அதான் இம்பார்ட்டன்ட். இதுல என்ன மாற்றம் இருக்கு? இப்ப இந்த காரியம் நீங்க சொல்றீங்க, அது எப்படிங்க சபைக்குள்ள மட்டும் வராம இருக்கும்? கொரோனா கோவிட் அதான் எல்லாருக்கும் வருமே. எல்லாருக்கும் வரும், ஆனா சபைக்குள்ள வராது, வரக்கூடாது. அதான் ஃபார்முலா. ஆனா வந்துடுச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இதை ஏத்து நிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்னு தேவை, விசுவாசம் என்னும் கேடகம் வேணும். அடுத்தவன் ஏறுற அம்பு எல்லாம் நம்ம மேல விடும். நம்ம அம்பு ஏறுறது வேற, அடுத்தவன் அடிக்கிறது நம்ம மேல வராம இருக்க. நமக்கு தடுக்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் என்னும் கேடகம் வேணும். விசுவாசம் என்னும் கேடகம் உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா? என்ன இப்படி கேட்டீங்க? நாங்களாம் விசுவாசி. எங்க பேரு என்னது? விசுவாசி. அறிவில்லாதவனுக்கு பேர் அறிவழகம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல பேர் வைப்பான். அவனுக்கு அறிவே இருக்காது, அவனுக்கு பேர் என்னது? அறிவழகன் பேர் இருக்கும். பிள்ளை கருப்பா இருக்கும், வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி விசுவாசமே இல்லாத கூட்டத்துக்கு பேர் என்னது? அது எப்படி எங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? அதான் கொரோனா காட்டி கொடுத்துருச்சு உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னு. விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? வசனம் சொல்லுது, கேள்வியினாலே விசுவாசம் வரும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதன் அடிப்படையில் தான் என்ன வரும்? அதைத்தான் சொன்னேன். கடந்த 25 வருஷமா நீங்க கேட்டது எல்லாம் ஆசீர்வாதம். 25 வருஷமா நீங்க கேட்டது எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. என்னென்ன கேட்டீங்க ஆண்டவர்கிட்ட, அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்பவும் சொல்றேன், இந்த 2000 வருஷம் சபை சரித்திரத்தில்
அதிகமாக உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தை நம்ம தான். நம்ம அளவுக்கு அன்றைக்கி ஜனங்கிட்ட எல்லாம் நல்ல போன ஜென்ரேஷனில் பணம் இல்லை, காசு இல்லை, நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம அதை கேட்டோம். ஏன்னா உங்களை கேட்க சொன்னாங்க ஊழியக்காரங்க, நீங்களும் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படிப்பட்ட சபைக்கு தான் போனீங்க, கேட்க சொன்னாங்க, கேட்டீங்க, உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கு. நாங்கள் கேட்டோம், ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ பாருங்க, இளையகுமாரன் வந்து அப்பா கிட்ட கேட்டான்ல, சொத்தை பிரிக்க சொல்லி கேட்டான்ல, அப்பா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. அப்பாவுக்கு அவன் சொத்தை அழிப்பான்னு தெரியுமா தெரியாதா? கன்ஃபார்மாக தெரியும். ஏன் கொடுத்தாரு? கொடுக்காட்டி இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எங்கள் அப்பா மட்டும் கொடுத்துருந்தாருன்னா நான் அப்படி ஆயிருப்பேன், எங்கள் அப்பா மட்டும் கொடுத்துருந்தாருன்னா நான் இந்நேரம் இந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருப்பேன். அவருக்கு தெரியும் உன் மூளைக்கு இதெல்லாம் ஆக முடியாது, நான் கொடுத்தா அழிச்சிருவேன்னா அவன் கேட்க போகிறதில்ல. கொடுத்துட்டாரு, எடுத்துகிட்டு போயிட்டான். போய் எல்லாத்தையும் அழித்து பண்ணி தவிடு திங்கிற இடத்துக்கு போயிட்டான். போயிட்ட பிறகு இப்போ அவனுக்கு ஒரு அறிவு வருது, இந்த சொத்தல்ல எங்கள் அப்பா தான் மேலே, எங்கள் அப்பா கிட்ட இருந்தால் இவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்திருக்காது அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நீங்கள் கேட்டதெல்லாம் ஏன் கொடுத்தாரு தெரியுமா? கொடுக்காட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆண்டவர் மட்டும் அன்றைக்கி நான் கேட்கும் போது $10 லட்சம் கொடுத்துருந்தாருன்னா இந்நேரம் கனடாவை நான் வாங்கியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் கர்த்தர் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொரோனாவை அனுப்பி விட்டாரு. இப்போ இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொரோனாவை ஜெயிக்க முடியாமல் போகும்போது எல்லாம் போய் பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், வருவேனான்னு தெரியாது அப்படின்னு போயிட்டிய. எல்லாம் போச்சு, மொத்தம் போச்சு. இது ஏன் கொடுத்தானா? இது பண்ணி தவிடுன்னு உங்களுக்கு தெரியணும், இது ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு உங்களுக்கு தெரியணும். யோசித்து பாருங்க, இதெல்லாம் இல்லாமையே விசுவாசத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறான். கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் தேவைகள் வேணாம்னு சொல்லலை, இது அல்ல, இதிலும் மேலானவைகளையே தேட சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது இவ்வளவோ இருந்துச்சு, எதுவுமே உங்களை காப்பாற்றலை. ஆனால் இது இல்லாமல் இருந்திருந்து இயேசு இருந்திருந்தா எல்லாத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஜீவனையும் கொடுத்திருப்பார், அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? சபை கோவிட்ல தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது அல்ல, அது விசுவாசம்தான் நமக்கு மிக முக்கியமாக இருந்திருக்கணும். ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணியிருக்கலாம், நம்மளை காப்பாற்றியிருக்கலாம், ஒரு சாட்சியாக நின்று இருக்கலாம், எல்லாம் போச்சு. இந்த நேரத்தில் இது நடந்து போச்சு, விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் மிச்சம் மீதி தப்பிச்சு வந்து உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாரும் வச்சுக்கோங்களேன். இந்த கடைசி பேட்ச்னு வச்சுக்கோங்க. இல்லை முன்னாடி சண்டைக்கு போனவங்களாம் சேர்த்துட்டா பின்னாடி இருக்க மிச்சம் மீதி வந்துடுவான்ல, அந்த மாதிரி நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த நேரத்தில் அடுத்து கருப்பு குதிரை அங்கே இருக்குது பார்த்தீங்களா? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாத என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த சிவப்பு குதிரை நடந்துட்டு இருக்கும்போது கருப்பு குதிரை என்ன பண்ணுமா? பஞ்சத்தை கொண்டு வருமா. அதுவும் பர்டிகுலர் என்ன பஞ்சம் வருமா? அதில் என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது? கோதுமை கொண்டு. நீங்கள் நல்லா கவனிங்க, இதெல்லாம் இனி நேற்று எழுதினது இல்லை. 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த 4வது குதிரை கொள்ளை நோய் உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, சிவப்பு குதிரைகளை வென்றால் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கருப்பு குதிரை வருமா. இந்த கருப்பு குதிரை வரும்பொழுது என்ன நடக்குமா? கோதுமை வந்து தட்டுப்பாடு வருமா. 1 கிலோ கோதுமை, ஒரு படி கோதுமை 1 பணத்துக்கு விற்குமா. ஏன்னா அந்த காலத்தில் 1 பணத்துக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 100 பேர் சாப்பிடலாம் அன்றைக்கி சாப்பாடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட மீட்டிங்க்கு ஒரு 5000 பேர் வந்தான்ல, 5000 பேர் ஆண்கள் மட்டும் வந்தான், பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க. அது வனாந்தரத்தில் நடக்குது, பெரிய இடத்துல குருசேடு கன்வென்ஷன் மாதிரி பெருசாக நடக்குது. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொன்னால் ஞாபகம் இருக்குதா? யோவான் 6ல் இருக்குது. எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க? 200 பணம் ஆகும் என்று சொன்னார்கள். ஒரு 20000 பேருக்கு 200 பணம் ஆகும்னா 1 பணத்துக்கு எவ்வளோ பேர் சாப்பிடலாம்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்களேன். ஒரு 50லேருந்து 100 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு காசு. அப்போ ஒரு கிலோ கோதுமை, 1 படி கோதுமை ஒரு 100 பேர் 50 பேர் சாப்பிட்ற அளவுக்குன்னா பார்த்துங்களேன். ஒரு 50 ரூபானா கூட 2500 ரூபா. நான் ரூபா கணக்கில் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதுனால அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஆகும் பஞ்சம், அவ்வளோ பெரிய கொடிதான பஞ்சம் கோதுமைக்கு வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்போ வரும்? சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரும். இப்போ வாசிங்க, இந்த பஞ்சம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க, சகரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க.
சகரியா 6:6 வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. கருப்பு குதிரை எங்க போச்சு? கருப்பு குதிரை எங்க போச்சு? வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இஸ்ரேல் தேசத்திலிருந்து வடக்கு பக்கம் இருக்கிற தேசம் எங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தேசம் ரஷ்யா. அப்படி நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா நேராக போய் மாஸ்கோவில் தான் நிற்கும். ஸ்ட்ரெயிட் லைன் நிற்கும் மாஸ்கோக்கு. இப்படி கூட வளைஞ்செல்லாம் போக வேண்டாம். ஜெருசலேம்லேருந்து ஒரு புள்ளி வச்சு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அது மாஸ்கோக்கு போகும். நேராக வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. 2022 லாக்டவுன், 2019 கோவிட், 2020 லாக்டவுன், மார்ச் 22 லாக்டவுன். அந்த வருஷம் கடைசி 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் கோதுமை விலை ஏறி தான் இருக்குது. கோதுமை தட்டுப்பாடு இன்னை வரைக்கும் இருக்கு. இந்த 2 நாடும் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ரஷ்யாவும் உக்ரைனும் அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸு. ரஷ்யா உக்ரைன் வந்து மிக்கைல் கார்பச்சேவ் காலத்தில் 1990s ரஷ்யா வந்து துண்டு துண்டாக போகுது, பிரிக்கிறாங்க. பெரஸ்டோரிக்கான ஒரு சட்டம் போட்டு பிரிக்கிறார். பிரிக்கும் போது ஒவ்வொரு நாடும் தனியாகுது. உஸ்பெகிஸ்தான், தர்கிஸ்தான் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்க தனித்தனியாக போகிறாங்க. உக்ரைனும் அப்போ தான் தனியாக போகுது. போகும்போது ரஷ்யா என்ன பண்ணுது, தனியாக போகிற உக்ரைனுக்கு கிஃப்டாக ஒரு ஊரை கொடுத்துச்சு. கிருமியான ஒரு ஊரை கொடுக்குது. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும். ரஷ்யாவுடைய சப்போர்ட் அவ்வளோ உண்டு உக்ரைனுக்கு. ஆனால் திடீரென்று 2021 உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. உலகமே கோதுமை தட்டுப்பாடுக்கு போயிருச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யூரோப் முழுக்க கோதுமையே கிடையாது. கோதுமை விலை பாகிஸ்தான்ல அந்த நான் சொல்ற 2023 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய். அடுத்து ஸ்ரீலங்கால 3000 ரூபாய். அந்த அளவு கோதுமை தட்டுப்பாடு இன்னைக்கும் இருக்கு. கோதுமை தட்டுப்பாடு அன்னை விட 3 மடங்கு 4 மடங்கு கோதுமை விலை ஏறி போய் கிடக்கு. இது எங்க ஆரம்பிச்சிச்சு கேட்டீங்கன்னா, நார்த்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. 2020 லாக்டவுன், 2021 கருப்பு குதிரை நார்த் சைட். 1 கிலோ கோதுமை ஒரு பணத்துக்கும், ஒரு படி கோதுமை 1 பணத்திற்கும், 1 படி வார் கோதுமை 3 பணத்திற்கும். இந்த பஞ்சம் அப்படியே உருவாச்சு. இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமா. அதில் என்ன ஒரு அற்புதமான ப்ராஃபஸின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமைன்னு சொல்லிட்டு 2 பொருள் மட்டும் சேதப்படாமல் இருக்கும்னு சொல்லுவார். என்னென்ன தெரியுமா? எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது. இன்னைய அளவுக்கு நான் சொல்றேன், இப்போ வரைக்கும் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுறது நம்பர் 1 பொருள் என்ன தெரியுமா உங்களுக்கு? கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். இன்னைக்கும் ஆயில் தான் பொருளாதாரத்தை காப்பாற்றுது, வேர்ல்டு எக்கானமியை. ஆனா க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குன்னு மனுஷன் கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட் மனுஷன் கண்டுபிடிச்சது 1857 கலிபோர்னியால தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அங்க ஆயில் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு வேர்ல்ட்லயே நம்பர் 1 ஆயில் டிக் பண்ணி எடுக்கிறவங்க வந்து சவுதி அரேபியா தான். அவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. அவங்க கிட்ட ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1936. ஆனா எடுக்கல. செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்க எடுத்தது எப்பன்னா 1943 46. யோசிச்சு பாருங்க, கோதுமை தட்டுப்பாடு வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இந்த ப்ராஃபஸிய தேவனை தவிர வேறு ஒருத்தராலும் உரைக்கவே முடியாது. அந்த தேவனும் அந்த வேதாகமும் நம்முடையதா இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் எழுதுறாரு, கோதுமை தட்டுப்பாடு வரும். எங்க இருந்து வரும்? வட தேசத்துல இருந்து வரும். எப்போ வரும்? கொள்ளை நோய்க்கு அடுத்து வரும், சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரும். ஆனால் அந்த கோதுமை தட்டுப்பாடு வருகிற காலத்துல எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும், கச்சா எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இன்னைக்கு சேதப்படாமல் இருக்கு. 2வது ஆல்கஹால், ஒயின் அங்க இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இயேசு சொன்னாரு, அவர் வரும்போது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எத்தனை நாட்டுக்கு போனாலும் ஒயின் இன்னைக்கு எக்கானமியில ஒரு முக்கியமான பொருளாக இருக்கு. பிரான்ஸுக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு, போகும்போது சொல்றாங்க அங்க ஒயின் வந்து எக்கானமியில ஒரு பெரிய பொருள், ஒரு ரோல் வகிக்குது வேர்ல்டு ஃபுல்லா. நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு துல்லியமா வேத வசனம் எவ்வளவு அழகா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அழகா நம்ம ஆண்டவர் உரைச்சு வச்சிருக்காரு நமக்கு புரியும்படி. ஆனா இதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்றாரு. ஆராய்ந்து பார்க்க நம்ம தயாராக இல்லை. வெளியே ஒரு சம்பவம் நடக்குது. அதனால தான் எப்பவும் சொல்வேன், பூமியில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் வேதாகமத்தில் இருக்கானாவது பார்க்கணும்ல. உட்காந்து நீங்க
உலகத்தான் அது சம்பவமா பார்த்துட்டு போயிடுறாங்க, நீங்களும் போயிட்டீங்க. என்ன டிஃபரன்ஸ் அதுல? என்ன நமக்கும் சபைக்கும் உலகத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம எதில் வேறுபடுகிறோம்? உட்காந்து உலக நியூஸ் படிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு நேரம் இருக்கு. யூடியூப்ல உட்காந்து அந்த காயை வதக்கு, இந்த காயை நொட்டு, அந்த நாயை போடு, இதை போடு, கலர் கலரா சமைச்சு திங்கிறீங்க, வாயில வைக்க முடியல. ஆனாலும் நிறுத்துறீங்களா? திருப்பி டெய்லி யூடியூபை பார்த்துக்கிட்டே இருக்கிய. இவங்க இந்த ஒரு பக்கம் இவங்க போய் உட்காந்துக்கிட்டு என்னமோ உலக பொருளா, தங்க விலை ஏறிடுச்சாமே, நீ வாங்க போற. அடுத்து ஏன் ட்ரம்ப் இப்படி எல்லாம் பண்றாரு? ஏன் ஒயிட் ஹவுஸுக்கு போய் பேசுங்க. நீங்க போய் பேசவா போறீங்க? ஒன்னு உட்காந்து உலக அரசியல், இல்ல வீணா போன யூடியூப், இவ்வளவு இருக்க. என்னைக்காவது வேதத்தை உட்காந்து ஆராயிறீங்களா? இந்த அளவுக்கு போய் பார்த்திருக்கீங்களா? அது எதுவுமே உங்களை காப்பாத்தாது. இது காப்பாத்தும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஆனா அதை ஆராய்ந்து பார்க்காம இவ்வளவு பெரிய சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரஷ்யா உக்ரைன் சண்டை அது ரொம்ப வருஷமா நடக்குது. கொள்ளை நோய், ஆமா கோவிட் வந்தது இப்படி இருக்கு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது, பைபிள் இல்லாம இருக்குமா? இருக்குமா தேதி பார்த்தீங்களா? அப்புறம் இதுல இருந்து எப்படி நீங்க தப்பிச்சு கொள்ள போறீங்க? அப்ப வேதத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இவ்வளவு நடக்குது, நாம தெரிஞ்சுக்கல. இதுல என்ன யோசிச்சு பாருங்க, இதை விட நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவரும் எழுதி கொடுத்துட்டாரு, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு சபையும் கொடுத்துட்டாரு. உடனே அடுத்த பழி, எங்க சபையில இதெல்லாம் எடுக்கிறது இல்லை. உங்க பையன் அழகா ஃபெயில் ஆயிடுவான். ஏண்டா ஃபெயில் ஆயிட்டா? டீச்சர் ஒழுங்கா எடுக்கலம்பா. அந்த டீச்சர் ஒழுங்கா எடுக்கிறது, எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதே புரியல அப்படிம்பா. சரி, அந்த கிளாஸ்ல ஒருத்தன் 100 எடுத்திருக்கான, அவன் எப்படா எடுத்தான் அப்படின்னு கேட்டா, அவன் டியூஷனுக்கு போறான். கடைசி வரைக்கும் இவன் படிக்கலன்னு ஒத்துக்கவே மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா பரீட்சை ஒழுங்கா எழுதல, டைமே பத்தல, அதுக்குள்ளே பேப்பர் வாங்கிட்டாங்க அம்மா. மார்க் வரும்போது கேட்பான், என்னடா ஃபெயில் ஆயிருக்க, அவன் ஒழுங்கா திருத்தலம்பா. கடைசி வரைக்கும் இவன் தப்புன்னு இவன் என்ன செய்ய போறது இல்ல, ஒத்துக்க போறதே இல்லை. ஏன்னா இவன் ஆதாம் காயினுடைய சந்ததியில வந்தவன். ஏன்டா நீ பழம் சாப்பிட்டது அந்த அம்மா தான் கொடுத்துச்சு, ஏமா நீ சாப்பிட்ட, பாம்பு கொடுத்துச்சு. ஆண்டவர் கேட்கறதை நிறுத்திட்டார். விட்றா, கேட்டா அடுத்த மேல பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்கடா அவன் தம்பி ஆபேல காணோம்? யாரை கேட்குறீங்க? அவன் ரத்தம் கூப்பிட்டுச்சு, அவனை போய் கேளுங்க. செத்துட்டான்டா, தெரியாது. அந்த டீம்ல வந்தவங்க நீங்கள் தானலாம். அதனால ஏன் கேட்டு பாருங்க, ஏன் இந்த சம்பவம்லாம் பைபிள்ல இருக்க? எனக்கு தெரியாது. இல்ல பைபிள்ல எழுதி கொடுத்துருக்கு, என் சர்ச்சு சொல்லி கொடுக்கல. இல்ல சர்ச்சில் பைபிள் ஸ்டடி நடந்துச்சா, எங்க பாஸ்டருக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் நான் உறுப்பு இல்லை, நான் ஒத்துக்க போறதே இல்லை. நீங்க இல்ல, வேன்கோவர் இல்ல, கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் வாசிக்கல, நான் தியானிக்கல, நான் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து தியானிக்கல, எனக்கு தோசை சுடுற அளவுக்கு நேரம் இருந்துச்சு, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, பாஸ்தா போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தேன், ஆனா இதை தின்றதுக்கு நேரம் இல்லை. நீங்க சொல்ல போறதே கிடையாது. போய் வெள்ளரி பஞ்ச கண்ணுல வச்சுட்டு பியூட்டி பார்லர்ல 1.5 மணி நேரம் படுக்க முடியுது, ஆனா முழங்கால் போட்டு பைபிள் 10 நிமிஷம் படிக்க முடியல. கேட்டு பாருங்க. நீ உட்காந்துக்கிட்டு ஒரு இதுல சில இடத்துக்கெல்லாம் முடி வெட்ட போயிட்டோம்னா இப்படி கிருதாவை வெட்டி வாய்க்குள்ள விடுறான். 1.5 மணி நேரம் ஆகுது, செதுக்குறாங்க உட்காந்து. அதுக்கு மட்டும் மூஞ்ச காட்டிட்டு உட்காந்துருக்கு. இப்படி உங்களை இல்ல, அப்படியே உட்காந்துருக்க. ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்க சொல்லுங்க, ஓல்டு புக் இன்னும் அப்படிங்கிறான். பார்த்துக்கோங்க, இதை தவிர அவர் ஒண்ணுமே காப்பாத்தாது. கடைசியா நீங்கள் ஒரு நாள் இதை தேடுவீர்கள், கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு ஆமோஸ் 8:11, ஒரு நாள் பஞ்ச காலம் ஒன்று வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் செய்தி கொடுக்க சொன்னாரு. ஒரு சந்தேகம் வந்துச்சு. எப்படின்னா, பைபிள் இன்னைக்கு கண்ணாமண்ணு எல்லா இடத்துலையும் இருக்கு. வாட்ஸ்அப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு, எங்க போனாலும் பைபிள் ஆப்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம ஆட்கள் அப்படியே பைபிளை என்ன பண்ணி வச்சுட்டோம், அப்லோட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுட்டோம். வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு. வசனம் கிடைக்காத காலம்னா வரும் எப்படின்னா, இன்னொரு பக்கம் வசனம் கிடைக்காதுன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, இப்போ பூமி முழுக்க 70% தண்ணி இருக்கு, ஆனா தண்ணி பஞ்சம்னு சொல்றோம்ல. எதனால அப்படி சொல்றோம்? சவுதி அரேபியால தண்ணி பஞ்சம், தண்ணியே கிடையாது. ஆனா சவுதி அரேபியா சுத்தி கடல் இருக்குது. அப்ப தண்ணி பஞ்சம்னா என்ன அர்த்தம்? தண்ணி இருக்கும், தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது. அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். வசன பஞ்சம்னா என்ன அர்த்தம்? சர்ச் இருக்கும், ஆன்லைன் இருக்கும், எல்லாம் இருக்கும், உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற தண்ணி வசனம் இருக்காது. அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். இது ஒரு வசன பஞ்சத்துக்கு ஒரு ஆங்கிள். லிட்ரலாவே உங்களுக்கு பைபிள் கிடைக்காது. இப்ப நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அது எப்படி? போய் ஆன்லைன்ல தட்டினா எத்தனை பைபிள் வரும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? போன வாரம் சைனால ரூல் போட்டான். ஆன்லைன்ல நோ பைபிள், நோ சர்மன், நோ சர்ச், எல்லாமே மொத்தத்தையும் ஸ்கிரீனிங் பண்ணிட்டான். சைனாக்குள்ள ஆன்லைன்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ஆப்பே ஓபன் பண்ண முடியாது. கதை முடிஞ்சு போட்டான். இப்போ இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷம் ஆமோஸ் புத்தகத்தில் இருக்கு, வசன பஞ்சம் வரும்னு.
இப்போ ஆன்லைன்ல ஒரு நாள் வரும் கைவிடப்பட்டிய வசனம். நீங்க வருகையில போலனா நீங்கள் இவ்வளவுதான் சொன்னாங்க, சர்ச்சில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க, ஆனா அன்னைக்கு விட்டுட்டோம், இன்னைக்கு தேடலாம்னா உங்களுக்கு கிடைக்காது. க்ளோஸ் பண்ணிருப்பான். இப்போ ஆப் இருக்கு, ஆப் எல்லாம் க்ளோஸ் பண்றது எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப்பை நிறுத்திட்டா என்ன ஆவீங்க? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விட்டுருங்க, நெட்டை நிறுத்திட்டா என்ன ஆவீங்க? கதை முடிஞ்சிடும். இதுவே ரட்சண்ய காலம். டோர்ஸ் ஆர் ஓபன். இப்பவே நீங்க உள்ள போய் இதை அள்ளி சாப்பிட்டா தான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யூதா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு காலத்துல போய் பைபிள் வசனத்தை மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கு எல்லாம் ஆர்டர் போட்டாங்களாம். என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு அவன் பண்ணதை கேட்டா. அவனால எவ்வளோ எழுத முடியுமோ அவளை எழுதுனானா, கல்லில் உட்காந்து செதுக்குனானா, தோல்ல சுள்ளுல எழுதுனானா, எழுதி 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 போட்டு மண்ணுக்குள்ள போச்சு வச்சானா, ஏதோ ஒரு மண்பாண்டத்துக்குள்ள போட்டு எவ்வளவு முடியுமோ அவளை செஞ்சானா. ஆனா எல்லாம் காணாம போயிருச்சு. ஆனா திருப்பி எப்படி கொண்டாதானா தெரியுமா? ஒருத்தரா உட்காந்து ஒவ்வொரு அதிகாரமா மனப்பாடம் பண்ணானா, மெமரி பண்ணானா, திருப்பி கேட்கும் போது சொன்னானா அப்படியே எடுத்து. இப்பவும் சொல்றேன், வெளியே இருக்கிற டிஜிட்டல் வேதமா இருக்கட்டும், பிரிண்டட் வேதமா இருக்கட்டும், காணாமல் போக வாய்ப்பு இருக்கு. உனக்குள்ள இருக்கிற வேதம் தான் காணாமல் போகாது. நீங்க படிக்கணும் உட்காந்து. எவ்வளவு பெரிய விஷயம். இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இனி நடக்க போறது இது ரெண்டும் சொன்னபடி துல்லியமா நடந்திருக்கு. நீங்க வேணா சகரியா புஸ்தகத்தை வாசிங்க. அடுத்து என்ன வருது நாங்க வசனம் சொல்லுது. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? சிவப்புக்கு அடுத்து மங்கின நிறம் உள்ள குதிரை வரணும். இப்ப சிவப்பு வந்திருக்கு, கருப்பு வடக்குக்கு போயிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கு, சம்பந்தப்பட்ட காரியமும் நடந்துட்டு இருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்பவும் சொல்றேன், ஒரு அசட்டையா அதெல்லாம் சும்மா இதெல்லாம் இப்ப இல்லாம இருக்கு அப்படின்னு எடுத்துட்டா உங்க இஷ்டம். நான் எப்பவும் சொல்லுவேன், முடியுமோ தான் சொல்லுவேன். நான் இப்பவே சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் அனுப்பினதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் ரத்த பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன். ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு சொல்ல மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு அனுப்பி இருக்கிறாரு. இங்க பலவந்தப்படுத்தப்படல, சொல்லப்படுது. ஆனால் ஒரு நாள் வரும். இப்ப அடுத்து ஒன்னு வரப்போகுது. சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன வரும்? மங்கின நிறமுள்ள குதிரை வரும். மங்கின நிறமுள்ள குதிரை என்ன செய்யும்? வாசிங்க, வெளிப்படுத்தல் 6:8 வாசிங்க பாப்போம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அடுத்து என்ன வரப்போகுது? மிகப்பெரியதான மரணம், உலகளாவிய மரணம் வரப்போகிறது. அந்த மரணத்துக்கு 4 காரியங்கள் காரணமாக இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும். ஃபர்ஸ்ட் எதனால? மிகப்பெரியதான யுத்தம் ஒன்று வரப்போகிறது. என்ன வரப்போகுது? யுத்தம். இந்த யுத்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 38:8 மிக முக்கியமான ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கு சம்பந்தப்பட்ட யுத்தம். கடைசி காலத்துல வரணும். கொஞ்சம் வேகமா வாசிங்க பாப்போம். 38:16 எசேக்கியேல் 38:16 வாசிங்க. நீ தேசத்தை கார்மேல் மூடின என் தேசமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் அப்படின்னு இருக்கு. சோ கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதான ஒரு யுத்தம் ஒன்று வரும். எதுக்கு? இஸ்ரவேலுக்கு எதிராக வரும். இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த இடத்துல வரும்? 39:2 வாசிங்க. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. எங்க வருவாங்க? இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாக வருவாங்க. எசேக்கியேல் 38:8 அது இருக்கு. இதுல பாதியில இருந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 38:8 வசனம் சொல்லுது, நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். எதுக்கு விரோதமா சண்டை வரப்போகுது? மலைகளுக்கு விரோதமாய் வரணும். இதுதான் கடைசியா வர வேண்டிய யுத்தம். கடைசி நாட்களில் சம்பவிக்கும். இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தம் ஆபரேஷனல் அலெக்சா ஃப்ளட்னு சொல்லி 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா, இஸ்ரவேல்ல இருக்கிற இந்த மலைக்காக தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த யுத்தம் இது அந்த இடத்துல இருக்கிறது அலெக்சா. அதுக்கு பேர் தான் அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா, டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. கீழே இருக்கிறது கோலன் ஹைட்ஸ். இது சிரியாவுடைய பார்டர்ல இருக்கு. இந்த 2 மலைகளுக்காக தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. அதுல குறிப்பா அந்த மலைக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பேர் அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பிச்சிருச்சு. இப்பவும் சொல்றேன், மங்கின நிறமுள்ள குதிரையினுடைய காலம், அதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு.
ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டிய யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எழுதி சொன்னாரு, எழுதி வச்சிருந்தாரு. WHO சொல்லுச்சு, இதை எடுத்துட்டு நாங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒன்னு வரப்போகுதுன்னு. அன்னைக்கு நீங்க யாரும் கேட்கற மாதிரி தயாராக இல்ல. அன்னைக்கு எங்களுக்கு பேரு பயமுறுத்துறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. 2018 வந்துச்சு, 10 கோடி பேருக்கு மேல போயிட்டாங்க. இப்பவும் திருச்சபைக்கு சொல்றோம், அது எல்லாத்தையும் விட மிக மோசமான காலம் ஒன்று வருகிறது. இப்போ 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நடந்துருச்சு. மலைக்கான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மலை எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்கறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியேல் 38:8, 39:2 2 இடத்துலயும் சொல்றாரு, மலைக்கு விரோதமாக நீ வருவாய், மலைகளிலே இது நடக்கும். இஸ்ரவேலுடைய மலை பர்டிகுலரா மலைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை விட துல்லியமா தீர்க்கதரிசனம் ஆண்டவர் உரைச்சதை வேற எப்படி சொல்லவே முடியாது. இதை விட எப்படி சொல்லுவார் ஆண்டவர்? ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிருச்சு. ஆன் த வே. இப்போ இதெல்லாம் அப்படியே பரம்பி நாலா பக்கமும் போயிட்டு இருக்கு யுத்தம். ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் ஸ்டார்ட் ஆச்சு, இங்க இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ணுது, அங்க ரஷ்யா உக்ரைன் ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டும் ஸ்டார்ட் ஆகி அவன் நார்த்ல இருந்து வரணும். இப்ப பாருங்க 39:2 அவங்க வாசிச்சாங்க. திருப்பி வாசிங்க பாப்போம். எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திரும்பி உன்னை 6 துருடுகளால் இழுத்து நான் உன்னை திருப்பி உன்னை 6 துருடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழுப்பவும். எங்க இருந்து யார் வருவா? வடக்கு பக்கத்துல இருந்து. 39:2 வாசிங்க. சாரி 38:2 வாசிங்க. 38:2. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. யாரை பத்தி இருக்கு தெரியுமா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த வேர்டு இருக்கும், தமிழ்ல மட்டும் அது இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்த் சைட்ல இருந்து வரணும். வர வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா வரணும். ரோஷ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பார் ஆண்டவர். எல்லாம் இது எந்தெந்த வெர்ஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு போட்டிருக்கிறோம். ரோஷ் அப்படிங்கிற வேர்ட் பர்டிகுலரா இருக்கும். எங்கிருந்து வரணும்னா வடக்கு பக்கத்துல இருந்து வரணும், மேல இருந்து. கோக், மாகோக், கோமர், தொகர்மா, பெர்ஷியா, லிபியா, எத்தியோப்பியா, இவங்க எல்லாம் வரணும். அதெல்லாம் இருக்கு. நான் சொல்றது எசேக்கியேல் 38:5-6 வசனங்கள்ல இருக்கு. இன்னைக்கு உள்ளவங்க யாருன்ற மேப்பை கொடுத்துருக்கிறோம். இவங்க வரணும். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுல உள்ளவங்க எல்லாரும் உள்ள வந்தாச்சு. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் உள்ள வர தொடங்கியாச்சு. அந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல வந்து ரஷ்யா ஜாயின் பண்ணணும். ரஷ்யா ஜாயின் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இது பாருங்க. ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது இப்போ எல்லா இடத்துலயும் பேசப்படுறதான ஒரு வார்த்தை. சோ இது எல்லாமே பட்டயத்தினாலும் அப்படிங்கறதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு சொல்றோம். ஒரு எச்சரிப்பு, ஒரு காஷன் கொடுக்கிறோம். சபைக்கு இன்னும் அந்த காஷன் புரியாது. சபை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்குது. ஒரு வல்லரசு கீழே விழுது, உங்களுக்கு தெரியல. அமெரிக்காங்கிற வல்லரசு என்ன செய்யுது? கீழே உங்க கண்ணுக்கு முன்னாடி விழுது. $37 trillion கடன், காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியாச்சு. அவங்களே சொல்லியாச்சு. இப்போ ஷட் டவுன்ல இருக்கு அமெரிக்கா, அவங்க தெரியும் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு $7 billion அங்க என்ன ஆகுது, நஷ்டம் போயிட்டு இருக்குது. சோ ஆல்மோஸ்ட் அமெரிக்கா ஓவர். அதுக்கு அடுத்த வல்லரசு உருவாகணும், அதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் வரணும். அந்த யுத்தமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நாம வந்து மிக முக்கியமான காலகட்டத்தின் ஜனங்களாக இருக்கிறோம். நாம இன்னைக்கு நிறைய ஜனங்கள் உலகம் முழுக்க இருக்கிறதுனால ஆண்டவர் எல்லாரும் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அதிக உயிர்கள் இருக்கிறதுனால. ஆனா சபைக்கு தான் இம்பார்ட்டண்டா சொல்லணும். ஏன்னா சபை தான் போய் உலகத்துக்கு சொல்லணும். இப்ப இந்த வான்கோவருக்கு இந்த சர்ச்சுக்கு சொல்றோம்னா என்ன காரணம்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, உங்களை வச்சு இந்த சிட்டிக்கு சொல்லணும். யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு லீதியாளின் இதயத்தை திறந்தா அந்த ஊருக்கு போகும். ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசினா அந்த ஊருக்கு போகும். ஒரு பிசாசு பிடிச்சவனை விடுதலையாக்கினா அந்த கிராமத்துக்கு போகும். ஒரு அந்திரேயா பேசி இன்னொரு பேதுருவை கூட்டிட்டு வருவான். சோ உங்ககிட்ட அதான் தான் உன்னத பாட்டு அழகா சொல்லுவாங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவோம். ஒரு குரூப் வந்துடும். ஒரு மரியாதை கூப்பிட்டு அனுப்புவார் ஆண்டவர் மாத்தாள் கிட்ட. போதகர் வந்திருக்கிறார் என்று ரகசியமாய் போய் சொன்னால், ஆனால் ஒரு குரூப் பின்னாடி மரியாதைக்கு பின்னாடி வந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களை வச்சு இந்த சிட்டிக்கு சொல்லணும். ஆனால் நீங்களே இன்னும் ஆயத்தமாகாம இருக்கீங்க. அதான் பிரச்சனையே. உங்க கையில வேதம் இருக்கு, நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்முடைய ஜெனரேஷனில் இதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப கேட்கும் போது அசால்ட்டா கேஷுவலா கேட்டேன், அதெல்லாம் நடக்காதுங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர், அப்படிலாம் விடமாட்டார். கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். கோவிட் வந்துச்சா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா?
செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா? இதெல்லாம் கிருபையின் காலம் சொல்றது. 2000 வருஷத்துல நடந்திருக்கு. சுனாமி வந்துச்சு தானே. நீங்க சும்மா உங்களை நீங்களே ஏமாத்தி கொள்றீங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர், அதுல மாற்று கருத்து இல்ல. அதனால இது நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அவர் சொல்றாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கத்தான் செய்யுங்கிறாரு. அதுக்கு நடுவுல உங்களை பாதுகாப்பார். அதுக்கு பேர் தான் கிருபை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நடக்கவே நடக்காது என கிருபை. அது எப்படி அவர் வாயின் வார்த்தை நிறைவேறாம போகும்? எழுதி கொடுத்தது எப்படி நடக்காம இருக்கும்? கண்டிப்பாக நடக்கும். உலகளாவிய மிகப்பெரிய யுத்தமானது வேர்ல்டு வைட் நம்முடைய ஜெனரேஷன்ல நம் கண்களுக்கு முன்பாக நிச்சயம் நாம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. இது நம்பர் 1. இரண்டாவது, பட்டயத்தினாலும், அடுத்து பஞ்சத்தினாலும். அடுத்து என்ன இருக்கு? 6, 8 வெளிப்படுத்தின விசேஷம். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வேர்ல்டு வைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி தண்ணி பஞ்சத்திலிருந்து, காத்து பஞ்சத்திலிருந்து எல்லாம் நடக்குது. இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இது ஒரு மணி நேரம் ஆகும். ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல, சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி ஐப்ராத் எனும் நதி வத்தி போயிற்றுன்னு இருக்கு. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்றுன்னு இருக்கு. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வத்தி போச்சு. இப்போ யூப்ரட்டிஸ் முழுக்க வத்தி போச்சு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல முடியும். சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், செப்பனியா 1:3, அப்புறம் வந்து ஓசியா 4:3 ரெண்டுத்திலையும் சொல்றாரு மிருக ஜீவன்களை வாரிக்கொள்ளுவேன். அவர் சொன்னபடியே இப்ப பாருங்க, மிருக ஜீவன்கள் எல்லாம் உலகளாவிய மிகப்பெரிய அளவில் மிருக ஜீவன்கள் செத்துக்கிட்டு இருக்கு. அது சோமாலியாவிலையா இருக்கட்டும், அல்லது வந்து கென்யாவிலையாக இருக்கட்டும். வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்து மடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. இது வந்து கென்யாவில் உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள். இது கென்யால, இது நாம்பியால. கவர்மெண்டே சொல்லிருச்சு, எங்களுக்கு வந்து சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க வழி இல்ல, நீங்க வேணா அனிமல்ஸ் எல்லாம் அடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லிருச்சு. ஜனங்களை வந்து சாப்பாடு அடிச்சு சாப்பிட சொல்லியாச்சு. மிருக ஜீவன்கள் வாரி கொள்ளப்படும், மனுஷரோட சேர்த்து மிருகங்களையும் வாரி கொள்ளுவேன் சொன்ன தீர்க்க தரிசனமும் நடக்கதான் செய்யுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்சகாலம் ஒன்று போயிட்டே இருக்கு. இதை விட உச்ச நிலைமைக்கு போகும். நீங்க பஞ்சம்னா என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஓ பஞ்சம், நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நமக்கு நிறைய இங்க வால்மார்ட் இருக்கு, அப்புறம் காஸ்கோ இருக்கு, எங்களுக்கு என்ன பஞ்சம்? போங்க, அடுத்து நீங்க காசு இருக்கும், பொருள் இருக்காது உள்ள. கோவிட் வந்தபோது தெரிஞ்சது தானே, முதல்ல போனவனுக்கு பொருள் இருந்துச்சு, ரெண்டாவது இருந்தவங்களுக்கு காசு இருந்துச்சு, என்ன இல்லை? பொருள் இல்லை. அதான் பஞ்சம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பேங்க்ல பேலன்ஸ் இருக்குன்னு, ஷெல்ஃப்ல பொருள் இருக்காது. அங்க என்ன பண்ணுவீங்க? போய் விவசாயமே இருக்காது, விவசாயமே இல்லை. இப்ப பாதி இடத்துல முடிஞ்சு போச்சு. கவனிச்சு கொள்ளுங்க, பஞ்சத்துன்னு போயிட்டு இருக்கோம். மூணாவது அங்க என்ன இருக்கு? சாவினாலும் இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். அதை நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அது இன்னும் அதிகமா போயிட்டே இருக்குது. இது எல்லாமே 2024ல இருந்து 26 வச்சு 25 வச்சிருக்கோம். 40 கிலோமீட்டர்ஸ்க்கு வேல்கனோ வந்து ஐஸ்லாண்டே க்ளோஸ் பண்ணிச்சு, ஒரு சிட்டியே க்ளோஸ். ஜனங்கள் எல்லாம் வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. இது 2024 ஜப்பான்ல ஜனவரி மாசம் நடந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு பூமி எதிர்ச்சியை பார்த்ததே இல்லையாமா. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதை விட மோசமான பூமி எதிர்ச்சி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இது ஜப்பான்ல கொடுத்திருக்காங்க. 3 லட்சம் பேர் வரைக்கும் சாகர வரைக்கும் வரும்னு. இது ரெப்யூட்டட் பேப்பர்ல வந்தது. இது எப்போ கொடுத்தாங்கன்னா, இப்போ இந்த இயர் 25th ஏப்ரல் 7ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. 3 லட்சம் பேர் வரைக்கும் சாகர அளவுக்கு மெகா எர்த்குவேக் ஒன்று வரப்போகுது. இந்த ஜெனரேஷன்ல தான், இந்த 2025ல தான் உலக சரித்திரத்திலேயே மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வந்துச்சு. 6 பூமி எதிர்ச்சியில நம்மளது ஒன்று. 8.5 என்னமோ ஒன்று ரஷ்யாவில் வந்துச்சு. இப்போ 8.1 நினைக்கிறேன், 8.5. இது உலகம் உண்டானதுலேருந்து இந்த பூமி எதிர்ச்சி தான். 6 பூமி எதிர்ச்சியில் இது ஒன்றுன்னு சொல்றாங்க. நம்முடைய காலகட்டம் பூமி எதிர்ச்சிகளுடைய காலம்னு சொல்றாங்க. மிக மோசமான பூமி எதிர்ச்சிகள் ஒரு பக்கம். இயேசு சொன்ன மத்திய 24 அடையாளம். ஏன் நான் பூமி எதிர்ச்சி சொல்றேன்னா, மற்ற 24 இயேசு சொன்ன அடையாளங்கள் ஒன்று என்னது? பூமி எதிர்ச்சிகள். கடைசியா என்ன இருக்கு? அது 4வதுல துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். அப்படிதானே இருக்கு. துஷ்ட மிருகம்னா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா கொள்ளை நோய்க்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு 50 வருஷமா நீங்க பார்க்குற எல்லா வியாதிக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு மிருகத்தினுடைய பேர் ஒன்று இருக்கும். எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. எபோலா வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. பன்றி காய்ச்சல், ஒட்டக காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு இப்போ ரீசெண்டாக மிடில் ஈஸ்டில். கேரளாவில் பார்த்தீங்கன்னா மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பறவை காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு. இப்போ
இந்த கோவிட் கூட ஒரு மிருகத்துல இருந்தா இதுல சைனால ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். குறிப்பா அது பைபிள்ல லேவியராகமத்துல துஷ்ட மிருகம்னு சொல்றதுல இருந்து இருக்கும். லேவியராகமத்துல எது துஷ்ட மிருகம் ஆண்டவர் சொல்றாரோ அதுல இருந்து 99% அப்படிதான் இருக்கும். இப்போ அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது விட மோசமா 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. கிட்டத்தட்ட 315 வைரஸ் காணும். 315 வைரஸ், அத்தனையுமே மிருகத்தின் வைரஸ். இது அத்தனையும் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அவங்க பின்னாடி சொல்லுவார் ஃபுல்லா பேசினா, உலக மக்கள் தொகையில் 15% பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்வார். அத்தனையும் மிருகத்தினுடையது, கொடிய மிருகத்தினுடையது. ஓநாய் இந்த மாதிரி உள்ளதில் வைரஸை எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க லேபில். 315 வைரஸ் காணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஏதோ ஒரு அலமாரியில் வச்சுலாம் காணாம போல. வேர்ல்டுலேயே சேஃபஸ்ட் பிளேஸ் அது. அவ்வளவு இருக்கு. எப்படி காணாம போச்சு இன்னை வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. இப்போ WHO என்ன சொல்லுது கேளுங்களேன். விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். கொரோனாவை விட மிக மோசமான ஒன்று ப்ரிப்பேராக சொல்றாரு. டிசீஸ் எக்ஸ் வருது. இது எப்போ சொன்னது? 2024 ஜனவரி 21. அங்கே டேட் போட்டிருக்கு பாருங்க. டு ப்ரிப்பேர் இன்னொன்று வருதுங்கிறார். இவங்க 2018 சொன்னாங்க, இது 2024. ஸோ இயேசு சொன்ன 4 வகையும் இப்போ ரெடியாக இருக்கு. இதில் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் முன்னாடி சொல்லியிருக்கார், அவ்வளோதான். இப்போ சர்ச்சோடைய வேலை 2 வேலை மிக முக்கியமான வேலை இருக்குது. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவது ஆயத்தப்படணும். ஆயத்தப்படுதுன்னா என்ன? முதலாவது நீங்கள் இதுக்கு நடுவில் வருகை சம்பவிக்க போகுது. எப்போ வேணாலும் வரலாம். வரும் நாளாகிலும் நாளைக்கு ஆகிலும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஏன்னா வெளிப்படுத்தல் மன்னிக்கணும், மத்திய 21:28 லூக்கா 21:28 இயேசு சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமயமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை. இவ்வளவும் பைபிள்ல தான் பேசியிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பைபிள்ல சொன்னதுக்கான ப்ரூஃப்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு எல்லாத்தையும். நீங்க ஒண்ணுமே அவர்கிட்ட சொல்ல முடியாது. தெரியாது, அறியாது, புரியாது, எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில எழுதி கொடுத்தாரு. இன்னைக்குள்ள லாங்குவேஜ், இன்னைக்கு சங்கத்தமிழ் எழுதி கொடுக்கல, இன்னைக்குள்ள தமிழ் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நம்ம அந்த காலத்தில் ராஜாக்கள் பேசுங்களா, அந்த தமிழ்ல கூட இல்லை, இன்னைக்கு புரியுற தமிழ் எழுதியிருக்கிறாரு. இங்கிலீஷ்னா என்ன இங்கிலீஷ் வேணுமோ அந்த இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதையும் தாண்டி அதை சொல்லிக் கொடுக்குற ஒரு சபைக்குள்ள உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அதுல உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு இவ்வளவு சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. இது நீங்க வருகையில போல ரொம்ப கஷ்டம். முதலாவதாக அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கணும். அவர் எக்ஸ்பெக்டேஷன், அவரை எதிர்பார்க்கறது என்னன்னா, முதலாவது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்தவங்க, நாங்கள் தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், நான்லாம் யார் தெரியுமா? நீங்கள் யாரவனா இருந்துட்டு போங்க. வருகையில் போகிறதுக்கு பாவ மன்னிப்பு தான் அவசியம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் பிறக்கா விட்டாலும் கர்த்தர் கேட்கறது இயேசுவின் ரத்தம். இன்னும் சொல்கிறேன், இயேசு வரும்போது ஒரு கிறிஸ்தவன் கூட கிடையாது இந்த பூமியில். இயேசு கிறிஸ்தவனை உருவாக்கவும் வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கும்படி வந்தார். கிரைஸ்ட் கிறிஸ்டியானிட்டியை உருவாக்க வரல. ஒரு ரிலீஜியஸ் லீடராக அவர் வரவும் இல்லை, ஒரு ரிலீஜனை உருவாக்கவும் வரல. அவரை ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்தவங்க அந்தியோகியால பேர் வச்சுக்கிட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது, அவ்வளவுதான். மற்றபடி ஆண்டவர் வந்தது ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கான்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். பாவ மன்னிப்பு எப்படிங்க வந்துச்சுன்னு எப்படி தெரியும்? உங்க முழு இதயத்தோட பாவ மன்னிப்பு முழங்கால் போட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்க இதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சணிய சந்தோஷம்னு பேர். அந்த சந்தோஷம் வந்து அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். இல்லைங்க, ஞானஸ்நானம் சின்ன வயசுல எடுத்தேன், குழந்தையில கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், அந்த ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். இதை ஒரே லைனில் சொல்லணும்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். யார் விசுவாசம்? விசுவாசம்னா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும்.
பாவத்தை அறிக்கை பண்ணணும். அதனால தான் யோவான் ஸ்நானனை பற்றி வசனம் சொல்லுது, அவர்கள் யோர்தானுக்கு சென்று பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஸோ இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? இல்லைன்னா எடுக்கணும். இல்லைங்க ஒரு ஞானஸ்நானம் தான் சொன்னாங்க, நான் குழந்தையில எடுத்தேன், குழந்தையில எடுத்துக்க பேர் ஞானஸ்நானமே கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மேலே நான் லேப்டாப்னு எழுதினா அது லேப்டாப் ஆகிடுமா? நீங்கள் என்ன கேட்பீங்க? நான் கிறுக்குத்தனமாக சொல்கிறேன், அது பைபிள் புக்கு, அது எப்படி லேப்டாப் ஆகணும் கேட்குறீங்களா? அதே மாதிரி தான் குழந்தையில எடுத்தால் ஞானஸ்நானம் கேட்டால் என்ன கிறுக்குத்தனமாக கேட்கணும் தான் உங்களுக்கு கேட்கணும். அடுத்த கேள்வி. இன்னொரு குரூப் இருக்குது, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா? பக்கத்தில் இருக்க ஏசுநாதர் எடுத்தாரா? 3 பேர் தானே தொங்குனாங்க. அதில் ஒரு கள்ள ஞானஸ்நானம் எடுக்கல, அவன் பரதேசிக்கு போவான் ஏசு சொன்னார்ல. இவன் கேட்குறான், அந்த கள்ள ஞானஸ்நானம் எடுக்கல அப்படிங்கிறான். நான் கேட்குறேன், இந்த ஏசுநாதர் எடுத்தாரா இல்லையா? உன் ரோல் மாடல் யாரு? கல்லனா ஏசுநாதரா? நீ கல்லனா இருந்தால் அந்த கல்லனையே பாரு, நல்லவனா இருந்தால் ஏசுநாதரை பாருங்க. கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, அவன் பரலோகத்துக்கும் போல, பாரடைஸுக்கு தான் போனான். ஆவிகள் இளைப்பாறுகள், அது பழைய பிரமாணம், நியாயப்பிரமாணத்தினுடைய திட்டம். அது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார், அவர் பரலோகத்துக்குள்ளே போய் இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணப்பட்டது பரலோகம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில். எனவே தண்ணியில் மூழ்கி கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெற்றிருக்க வேண்டும். ஒரு கூட்டம் சொல்லுது பரிசுத்தாவிலாம் இல்லை, தேவையில்லை. நேற்று கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியான நமக்குள்ள வரல இல்லை, அப்படி வரல. இல்லை அப்புறம் எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆவியானவர் தான் நம்ம உந்தி தள்ளினார், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரணும், அதுக்கு பேர் தான் அபிஷேகம் இல்லையா? அப்போ ஏற்றுக்கொண்டா ஆவியானவர் உள்ள வரமாட்டார். இயேசு கிறிஸ்து கிட்ட ரட்சிக்கப்பட்டு 3.5 வருஷம் அப்போஸ்தலனா இருந்தாங்க, அவனுக்கு பரிசுத்தாவி வந்திருந்தாரா? 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட இருக்கான், உள்ள பரிசுத்தாவி இருக்காரா? இயேசு சொல்றாரு, உன்னத்திலிருந்து பரிசுத்தாவி வருகிற வரைக்கும் நீங்கள் போய் எருசலேமிலே தங்கியிருங்கள். இயேசு கூடவே நடந்து போறாங்க, 3 வருஷம் கூடவே இருக்காங்க, அற்புத அடையாளங்களாம் செய்கிறாங்க. ஆனால் உள்ள என்ன இல்லை? பரிசுத்தாவியானவர் இல்லை. அப்போ ஆவியின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு ஆவிக்குரிய சபையில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைனா ஒருவேளை போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் உங்கள் வீடுகளில் தனித்து இருக்கும் பொழுது கதவை சாத்திட்டு நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப மிக முக்கியமானது. 2வது ஆயத்தப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஆயத்தப்படுதல். 2வது ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்துறதுனா என்ன? ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் ஐயோ. உங்களுக்கு நல்லா தெரியும், பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை. நீங்கள் எதை வச்சுருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவான்? அவன் வாங்கிட்டு தான் அனுப்ப போகிறான். நீங்கள் சும்மா ஒரு ரிங்கு போடுறதாலும் உருவி எடுத்துருவான். iPhone 17 கன்ஃபார்மாக எடுத்துட்டு தான் அவங்கள விடுவான். எல்லாத்தையும் எடுத்துருவான். இயர்பேட் போடுறீங்கனாலும் எடுத்து விட்டுருவான். எல்லாத்தையும் எடுத்து விட்ருவான். காதலேருந்துலாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டு நீங்கள் வாழும்போது பெந்தகோஸ்தையாக வாழ்றீங்களோ இல்லையோ, போகும்போது பெந்தகோஸ்தையாக தான் போவீங்க. நீங்கள் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் நாங்கள் பெண்டிகாஸ்டெல்லாம் அது உலகத்தை விருத்து அதெல்லாம் நீ ஒன்றும் செய்வானே, செத்தினா அவனை பெண்டிகாஸ்டில் ஆக்கிடுவோம். நாங்கள் கம்பல்சரி எல்லாத்தையும் உருவி எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் ஒரு நல்ல வெள்ளை புடவை போட்டு கூட அமுச்சு விட்ருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியும் எது உங்கள் கூட என்ன செய்யாது, வரவே வராது. ஆனால் ஒன்று கண்டிப்பாக வரும், நீங்கள் சம்பாதித்த ஆத்மா பரலோகத்துக்கு வரும். எவ்வளோ ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாக்களை சம்பாதிங்க. நீங்கள் இங்கே சம்பாதிக்கிற எதுவும் உங்களை காப்பாற்றதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கோவிட்டில் காப்பாற்றலை, ஒரு வேலை சிலரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் உங்களை காப்பாற்ற போகிறது ஆத்மா தான். காப்பாற்ற போகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கே போய் உங்களுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. உங்கள் கணக்கில் ஒரு அக்கௌண்ட்டில் அது இருக்கும். இயேசு என்ன கொண்டு வந்தார்னு கேட்டால் நீங்கள் ஆத்மாவை கொண்டு வந்து நிறுத்தலாம். ஆண்டவரே, நீர் எதற்காக ரத்தம் சிந்தினீரோ அந்த ஆத்மாக்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்கள். சும்மாவே உட்காந்துருக்கிய வெட்டி கதை பேசாதீங்க. நிறைய பேர்லாம் ஃபோன் எடுத்தால் 3/4 மணி நேரம் பேசுகிறாங்க. என்னன்னு வச்சான்னு கேட்டு பாருங்க. வச்சோன்னு கேட்பாங்க, என்ன பேசுனேன்? சும்மா தான். 3/4 மணி நேரம் எப்படி சும்மா பேசுகிறாங்கன்னு இன்னும் எனக்கு புரியறதில்ல. ஏதாவது வசனம் பேசுங்க, சொல்லுங்கள். ஆண்டவரை பற்றி ஏதோ ஒரு 5 நிமிஷமாவது சொல்லுங்கள். யாருக்கு தெரியும், நீங்கள் சொல்லுகிறதுல அவர் ரட்சிக்கப்பட்டால் அந்த ஆத்மாவை கர்த்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்வார். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லாமல் தூங்காதீங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள், வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, அத்தனை பேர் சொல்லுங்கள். இல்லை அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கூட தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்ம கேட்டு வரலையா இன்றைக்கி? நம்ம தான் ரட்சிக்கப்படாத. நம்ம உலகத்தில் எவனையும் ரட்சிக்க முடியாதுன்னா நம்ம தான் நம்பர் 1. நம்மளே கர்த்தர் ரட்சித்தார், இனி எவனை வேணாலும் ரட்சிப்பார். அல்லேலூயா. சொல்ல வேண்டியது உங்கள் வேலை. எந்த சவுலையும் பவுலாய் அவர் மாற்றுவார். இந்த 2 காரியத்தை கண்டிப்பாக செய்யுங்க. ஒன்று ஆயத்தப்படணும், இன்னொன்று ஆயத்தப்படுத்தணும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம ஏந்திரிப்போம், ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாம் கண்களை மூடுவோமா? ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜோ பண்ணிட்டு பாஸ்டர்கிட்ட கொடுத்துறேன். தம்பி நடத்துவாங்க. அப்புறமா கண்களை மூடுவோம் எல்லோருமே. 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, ஆராய்ந்து பாருங்கள்,
நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் நீங்கள் போவீங்களான்னு மட்டும் பாருங்கள். இந்த 5 நிமிஷம் அமைதியாக யாரும் எதுவும் செய்ய வேணாம். நீங்கள் எந்த ஆயத்தமும் இப்போ செய்ய வேணாம். ஜஸ்ட் 5 minutes கண்களை மூடி, ஆண்டவரே வருகையில் நான் போவேனா மாட்டேனா, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். விலகினங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். இது அந்த நேரம், இது இப்போ நம்மளை ஒப்பு கொடுக்குற ஒரு நேரம். எதுவாக இருந்தாலும் இப்போ ஒப்பு கொடுங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் துல்லியமாக நடக்க ஆரம்பிச்சு, சடுதியாக நடக்கும். கோவிட் சடுதியாக பூமிக்குள்ளே வந்துச்சு, பஞ்சம் சடுதியாக பூமிக்குள்ளே வந்துச்சு, சடுதியாக. எல்லாம் ஜோம் பண்ணுங்க, நீங்களும் ஜோம் பண்ணுங்க, நீங்களும் ஜோம் பண்ணுங்க. கண்ணில் மூடுவோம் எல்லாரும். எல்லாம் திடீர்னு வரும், நினையாத நாளைகள வரும். எப்படி இயேசு கிறிஸ்து வருவாரோ அதே மாதிரி காரியங்களும் அப்படிதான் வரும். நம்முடைய வேலை எப்ப இயேசு வந்தாலும் போறதுக்கு நான் ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். பகலோ இரவோ நடுநிசியோ மத்தியானமோ எப்போ எக்கால சத்தம் கேட்டாலும் சரி, இல்லை அவர் சத்தம் கேட்டாலும் சரி, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அந்த நிமிஷத்துல நான் மறுமையை அவரோட கூட போயிடணும். அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னா. புத்தி உள்ள கன்னிகைகள் எல்லாம் அலங்காரம் பண்ணி தீவட்டிகளை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்னையும் கையில வச்சிருந்தாங்க. மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்ட உடனே தங்கள் தீவட்டிகளை அவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். இப்பவே ரட்சண்ய நாள், கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இன்னும் நான் வருகையில போறதுக்கு தடை எனக்குள்ள இருக்குன்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா, ஆவியானவர் உணர்த்தினா, உங்களுக்குள்ள வந்து பேசினா, நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியா, எதெல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் தடையா இருக்குதோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. இன்னிலிருந்து ஒரு புது காரியம், புதிய வாழ்க்கை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை. அப்புறம் எடுத்துக்கலான்னு இருந்தேன், இல்லை எடுக்காமல் விட்டுட்டேன், இல்லை எனக்கு தெரியாது, இல்லை குழந்தையில எடுத்தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னோட கூட பேசி இருக்கிறார். ஞானஸ்நானம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வருகையில் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். வேறு யார் இருக்கிறீங்க? கரங்களை வைத்திருக்கிறவங்க தவிர வேறு யாராவது இருக்கிறீங்களா? எல்லாம் கண்களை மூடி இருப்போம். ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க தான் போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, ஒரு பிரதர் இருக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச உடனே உங்கள் ஊழியக்காரங்களை வந்து பார்த்துட்டு போங்க இங்கே முன்னாடி. அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. ஒருவேளை இப்போ கை தூக்கல, அப்புறம் ஒப்பு கொடுத்து எனக்கு கை தூக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் எடுக்கணும்னு நினைக்க, முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஊழியக்காரங்களை பாருங்கள், அவங்களும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் அந்த வருகையில் போகணும். இன்னைக்கு என்னை சரிப்படுத்திக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் போகணும். குடும்பம் மட்டும் இல்லை, நான் ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணணும். நான் வெறுங்கையா இயேசுவை சந்திக்க போகவே கூடாது. நான் போகும்போது கொஞ்சம் ஆத்மாக்களை கொண்டு போய், ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நோயாளியை பார்க்க போனீங்கன்னா கூட ஏதோ வாங்கிட்டு போறீங்க. கல்யாணத்துக்கு போனால் ஏதோ ஒரு கிஃப்ட் கொண்டு போறீங்க. ஒரு குழந்தைய பார்க்க போனால் ஏதோ வாங்கிட்டு போறீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்க போறோம். அவரை பார்க்க போகும்போது வெறுங்கையா போகவே முடியாது. உங்களால் கொண்டு போக முடிஞ்ச ஒரே கிஃப்ட் ஆத்மாக்கள் மட்டும்தான். உங்க சபை, நீங்க இங்க வந்திருக்கிறவங்க, ஒருவேளை பல சபையிலிருந்து வந்திருக்கலாம், நீங்க நினைச்சீங்கன்னா வேன்கோவர் முழுவதும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் ஞானவான் கிடையாது. சகல ஞானத்துக்கும் ஆரம்பமான இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை ஜெயிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க போய் சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நிலம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்க விதைங்க, இல்ல தூவுங்க, விளைய செய்கிற கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க நிலத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த நிலம் எந்த நிலமோனா இருக்கட்டும், முள்ளோ கல்லோ வழியறக உள்ள நிலமோ நல்ல நிலமோ அது பாட்டு இருக்கட்டும், தூவுங்க, பார்த்தலாம். எல்லா இடத்திலும் முளைக்கும் அந்த விதை. எல்லா இடத்துலயும் முளைக்கும். பிரச்சனை நிலத்துல தான் இருக்கும், விதையில இருக்காது. அந்த விதை எதுல போட்டாலும் முளைக்கும். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற சுவிசேஷம். தைரியமா தூவுங்க பார்ப்போம். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம். எப்படி ஒருத்தருக்காவது நான் போய் சொல்லிடுவேன். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் சொல்லுவேன். வெறுங்கையா மட்டும் இயேசுவை நான் பார்க்க போவே மாட்டேன். அந்த ஒரு தீர்மானம் இன்னைக்கு
அப்படி வருகையில் நான் போகணும், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஒரு கூட்டத்துக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறவங்கள அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாய் போக வேண்டும், ஒரு கூட்டத்தையும் ஆதாயம் பண்ண வேண்டும். நான் இன்னிலிருந்து எனக்காக ஆயத்தப்பட போறேன், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த போறேன். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த திருச்சபை மேல் நீ வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. இங்கிருந்து புறப்படுகிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷகராக புறப்பட்டு போகட்டும், ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை கொண்டு போகட்டும், அநேகருக்கு உம்மை கொண்டு போகிற ஜனங்களை மாறட்டும், அவர்கள் விதைக்கிற விதையெல்லாம் முளைக்கட்டும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வாசிக்கிறோம். இது வறட்சியான தேசம் ஆண்டவரே, சுவிசேஷத்துக்கு ஒரு வறட்சியான தேசம். இங்க இருக்கிற ஜனங்களோட வார்த்தைகளை கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எங்க ஜனங்க போய் விதைக்கும் போது அதுல முளைக்கட்டும். நாங்கள் நிலத்தை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி விதைக்க போகிறோம். கர்த்தர் நீர் அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பங்களில் யாராவது ரட்சிக்கப்படாத இன்னும் இருந்தா, இயேசுவை அறியாமல் இருந்தா, அல்லது இன்னும் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.